பெரிய திட்டங்கள் பார்க்கும்போது ஒரு அடையாளத்தின் மூலமாக தேவன் தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்தினது பழைய ஏற்பாட்டில். ஸோ உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே தேவனுடைய மனதில் ஒரு திட்டம் இருந்தது. அது உலக சிருஷ்டிக்கு முன்னதாகவே அவர் உட்கார்ந்து யோசிச்சிருக்கிறார். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா நம்ம வந்து ஒரு 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 வேலை செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பண்ண போகிறோம், பல தடவை யோசிப்போம் இல்லையா. இந்த ஒரு வேலைக்கு போகணும்னா எப்படி பண்ணணும், இந்த ஒரு வேலையோட சம்பளம் என்ன, அதோடைய டைம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப யோசித்து தான் என்ன பண்ணுறோம், ஒரு வேலையை நம்ம செய்யறோம். அதுபோல் தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் போது அவருடைய மனதில் ஒரு திட்டம் இருந்தது. அந்த திட்டத்தை முதல் வெளிப்படுத்த போகிறது யாருக்கு இருந்தது, தேவனுடைய திட்டம் இருந்தது. அது வந்து சபைக்கு தான் முதல்ல அதை வெளிப்படுத்த வேண்டியதாக இருந்தது. அப்போ பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த காலத்தில் அநேக பக்தர்கள் வாழ்ந்தாங்க. ஸோ அவங்க கூட அதை என்ன பண்ண முடியல, புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமையில தான் அவங்க இருந்தாங்க. ஸோ அப்போ தேவன் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வனாந்தரத்தில் இஸ்ரேல் மக்களை வழி நடத்திட்டு வரும்போது ஒரு ஆசரிப்பு கூடாரம் செய்யும்படியாக சொன்னார். மோசே மூலமாக அதை கட்ட சொல்றாரு. ஸோ இப்போ பார்க்கும்போது இதுக்கு முன்னால ஜனங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, தேவனை தொழுது கொள்றதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு பலிபீடம் கட்டி அந்த அதில் ஒரு பலி செலுத்தி தேவனை தொழுது கொள்வாங்க. ஸோ இதுதான் அவங்க செஞ்சுக்கிட்டு வந்தது. இது பார்த்தீங்கன்னா முதல்ல மனுஷர்கள் தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டது. ஆனால் பலி செலுத்துகிற யாருன்னு பார்த்தீங்கன்னா நோவா வந்து பலி செலுத்தி தேவனை தொழுது கொண்டிருக்கார். பிற்பாடு ஆபிரகாம் பலி செலுத்தி தேவனை தொழுது கொண்டிருக்காருன்னு ஒரு பார்ப்போம். ஸோ இதெல்லாம் என்னன்னா அவங்க வந்து என்ன செஞ்சாங்களோ அது வரைக்கும் தேவன் இப்படிதான் தொழுது கொள்ளணும்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்களே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு காணிக்கை செலுத்தி தேவனை தொழுதுகிட்டு வந்தாங்க. ஈசாக்கு யாக்கோபு இவங்கெல்லாம் இந்த பலிபீடம் கட்டி தொழுது கொண்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அவங்க 400 வருஷம் இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் அடிமையாக இருக்கும்போது அந்த 400 வருஷம் கழித்து தேவன் அவங்களை வெளியே எடுத்துகிட்டு வந்து வனாந்தரத்தில் வழி நடத்திட்டு வரும்போது அங்கே இவங்களுக்கு ஒரு ஒழுங்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த ஒழுங்கு தான் நம்ம பார்க்கும்போது இந்த ஆசரிப்பு கூடாது. ஸோ இப்போ இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள ஒவ்வொரு பார்ட்டுகளுக்கும் ஒவ்வொரு அர்த்தத்தை தேவன் வச்சிருக்கேன். அதை குறித்து நம்ம பார்க்கலாம். ஸோ மோசே இடத்துல தேவன் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, மலையில் அவருக்கு ஒரு மாடல் காண்பிக்கிறேன். இந்த மாடலை காமிச்சிட்டு இதே மாதிரி நீ பலிபீடத்தை கட்டு அப்படின்னு சொல்றாரு. இப்போ பலிபீடம் கட்டுன, அதாவது இந்த ஆசரிப்பு கூடாரம், இந்த ஆசரிப்பு கூடாரம் கட்டுறதுக்கு முன்னால என்ன ஆயிடுச்சு, ஏற்கனவே இல்லை ஒரு மாடல் அங்கே தேவன் காமிச்சிட்டாரு. ஒரு வீடு கட்டுறதுனா ஃபர்ஸ்ட் இருந்து கட்டுறாங்க, மாடல் கட்டுறாங்க இல்லையா. அது போல தேவன் இந்த மாடல் அங்கே மோசை காமிச்சிட்டார். மலையில உனக்கு நான் காண்பித்த மாதிரியே யாத்திராகமம் 25வது அதிகாரம் 8-9 வாசிக்கிறேன். யாத்திராகமம் 25:8. 8வது வருஷம் 9வது. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. பாருங்க, மலையில அந்த காண்பிக்கப்பட்ட மாதிரியே நீ செய்யுன்னு ஒரு மாடல் அவருக்கு என்ன பண்ணிட்டாரு, காமிச்சிட்டாரு. ஸோ இப்போ இந்த ஆசரிப்பு கூடாரத்துல இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி 4 பக்கமும் பாளையம் இறங்கணும். சென்டரா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆசரிப்பு கூடாரத்தை அவங்க கட்டணும். ஸோ அங்கே ஒரு பில்டிங்கை கட்டலாம். அங்கே எல்லாமே டென்ட்டு தான், அவங்க வீடும் டென்ட்டு தான், ஆசரிப்பு கூடாரமும் டென்ட்டு தான். ஸோ இப்போ பார்க்கும்போது இப்போ இப்படி 4 பக்கமும் அவங்க பாளையம் இறங்கி சென்டரா இப்படி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆசரிப்பு கூடாரத்துடைய வேலைகளை செய்யறதுக்கு கூட ஆட்களை தேவன் பிரித்து எடுத்தார். யார் இந்த வேலையை செய்யணும், யார் இதை செய்யக்கூடாது. இப்போ இந்த பாளையத்தை பாளையம் எது பாளையம்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் இருக்கிற இடம் தான் பாளையம். 4 பக்கமும் என்ன பண்ணுவாங்க, 3 கோத்திரமாக, கிழக்கு 3 கோத்திரம், மேற்கு 3 கோத்திரம், வடக்கு தெற்கு 3 கோத்திரங்களாக
அது கூட தேவன் ஆரம்பிச்சு தான் கொடுத்தாரு. இந்த 3 கோத்திரம் ஒவ்வொரு பேரை சொல்லி இருக்க சொன்னார். நீங்க என்ன புத்தகத்தில் நீங்க இது படிச்சீங்கன்னா தெரியும். முதல் ஒரு 3 பேர் ஒரு பக்கம் கோத்திர பாளையம் இறங்கும் போது அவங்களுக்கு ஒரு கொடி இருக்கும். அந்த கொடியின்படியே 3 பேர் அந்த பக்கம் பாளையம் இறங்கணும் இல்லையா? அது நீங்க அதை படிச்சு பார்க்கலாம். அப்புறமா பிறகு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சரி ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னால 4 பக்கம் பாளையம் இறங்கியாச்ச, இப்போ இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னால ஒரு கோத்திர பாளையம் இறங்கணும். அதுக்கு பின்னாலதான் இஸ்ரேல் மக்கள் பாளையம் இறங்கணும். யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த காம்பவுண்ட் ஓரத்துல ஃபர்ஸ்ட் 4 பக்கம் குடியிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா லேவி கோத்திரம் தான். இந்த லேவி கோத்திரம் தான் அந்த ஆசரிப்பு கூடாரத்துடைய அந்த வேலைகளை செய்யற தேவன் நியமிச்செடுத்தார். இப்போ இந்த இடத்துல என்ன ஒரு மேன்மை வச்சிருக்கிறாரு பாத்தீங்கன்னா, இந்த மக்களுக்கு ஒரு தேவனை சந்திக்கும்படியாக, தேவனிடத்துல பேசும்படியான ஒரு சூழ்நிலையை அங்க ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. இப்ப பாக்கலாம் நம்ம இந்த ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை பத்தி. பாருங்க, இதுக்கு 4 சுற்று பக்கமும் 4 சுவர் இருக்கிறத பாக்குறோம். இந்த சுவருடைய கலர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் சுவர். இந்த சுவரை யார் தொடலாம், யார் தொடக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, லேவி கோத்திரத்தார் போய் அந்த சுவர் என்ன பண்ணலாம், டச் பண்ணுவோம். எதுக்காக அந்த சுவர் ஓரத்துல அவங்க குடியிருக்க வைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க தான் என்ன பண்ணணும், அதை அந்த டென்ட் தூக்கும் போது அதை எடுத்துட்டு போறதும் அதை ஃபிட் பண்றது, அந்த வேலையெல்லாம் லேவி கோத்திரத்துக்கு தான் கொடுத்துருந்தாரு. இந்த இஸ்ரேல் மக்கள் மீதி 11 கோத்திரம் இருக்கு பாருங்க, அவங்க அந்த அந்த கேட்டை தொட்டாங்கன்னு செத்து போயிடுவாங்க. லேவி கோத்திரத்தை தவிர வேற யாரும் அந்த காம்பவுண்டை தொடக்கூடாது இல்லையா? ஸோ அந்த காம்பவுண்டோட நீளம் 100 முழம், அகலம் 50 முழம். ஸோ அப்படி ஒரு இது கொடுத்துருந்தாரு. சரி, அடுத்தது அதுக்கு ஒரே ஒரு வாசல் கொடுத்துருக்காரு இல்லையா? பிரகாரத்துக்கு ஒரு வாசல். யாத்திராகம் 27ஆவது அதிகாரம் 18 வாசல். பிரகாரத்தின் நீளம் 100 முழமும், இருபுறத்து அகலம் 50 முழமும், உயரம் 50 முழமாய் இருப்பதாக. அதன் தொங்குகளின் திரிந்த 38 வாசல். 38 அதிகாரம் 18 வாசல். 38-18. பிரகார வாசலின் தொங்கு திரை இளைய நூலாலும், ரத்தாம்பர நூலாலும், சிவப்பு நூலாலும், சிறந்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்பட்ட விசித்திர தையல் வேலையா இருந்தது. பாருங்க, இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ள போகணும்னா ஒரே ஒரு வாசல் ஆயிருக்கு. வேற எந்த வாசல்லையும் அது போகக்கூடாது. 4 பக்கம் இருக்கு, 4 பக்கம் வாசல் கிடையாது, ஒரே ஒரு வாசல் தான். இந்த வாசல் மூலமா தான் இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போகணும். சரி, போன உடனே முதல்ல அங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தண்ணீர் தொட்டி முதல்ல இருக்கு. ஸோ உள்ள போன உடனே அவங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, முதல்ல தங்களை கழுவிக்கணும். கழுவிட்டு அடுத்தது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, தள்ளி போனீங்கன்னா கொஞ்சம் ஒரு பலிபீடம் இருக்கும். இதுலதான் ஆடு மாடுகளை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, தகன பலியாக பலியிடக்கூட ஒரு இடமா இருந்துச்சு. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா, இதுல யார் போகலாம், இந்த ஒரே வழியாக யார் உள்ள போகலாம்னு பாத்தீங்கன்னா, லேவி கோத்திரம் மட்டும்தான் உள்ள போகலாம். மற்ற கோத்திரத்தார் என்ன பண்ணக்கூடாது, அது உள்ளவே வரக்கூடாது, இந்த காம்பவுண்டை டச் பண்ணவும் கூடாது. இந்த லேவி கோத்திரத்தை பத்தி நமக்கு ஓரளவுக்கு தெரியும் இல்லையா? தேவன் என்ன பண்ணாரு, எகிப்தின் தலைச்சன் பிள்ளைகளை சங்கரிக்கும் போது இஸ்ரேலுடைய தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் எனக்குன்னு பிரித்து எடுன்னு சொல்லி பிரித்து எடுத்தார். பிறகு வீட்டுல இருந்து எல்லாரும் வீட்டுல இருந்து தலைச்சன் பிள்ளையை பிரித்து எடுக்காம ஒரு கோத்திரத்தை தலைச்சன் பிள்ளையை எடுத்துக்கிட்டாரு. அதுதான் லேவி கோத்திரம். அவங்க எனக்கு ஆசிரியர் இந்த ஆசிரியப்பு கூடாரத்துல வேலை செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த இதுக்காக பிரித்து எடுத்துட்டாரு. ஸோ இந்த கோத்திரத்தான் உள்ள போகலாம். இப்ப இந்த இஸ்ரேல் மக்கள் இங்க இருந்து ஒரு பலியை கொண்டு போயிட்டு யார்கிட்ட கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா, இந்த லேவி கோத்திரத்தாருக்கு தான் கொடுக்கணும். இவங்க உள்ள போகக்கூடாது. அவங்க தான் போய் என்ன பண்ணணும், இவங்களுடைய சார்பா போய் அங்க பலி செலுத்தலாம். அடுத்தது இதுக்கு உள்ள இன்னும் தள்ளி போனீங்கன்னா அங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு திரை இருக்கும். ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போறதுக்கு பரிசுத்த ஸ்தலத்துக்கு என்ட்ராகிறதுக்கு முன்னால ஒரு திரை இருக்கு. இந்த திரைக்குள்ளாக யாரு போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லேவி கோத்திரம் அதுக்குள்ள போகக்கூடாது. லேவி கோத்திரம் இந்த ஆசரிப்பு கூடாரத்தோட வேலையை செய்யலாம்,
பிரகாரத்துல இருக்கிற எல்லா வேலையும் செய்யலாம். முதலாவது வருது பிரகாரம் இல்லையா? இந்த பிரகாரத்துடைய வேலைகள் எல்லாத்தையும் லேவி கோத்திரங்கள் செய்யலாம். அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உள்ள ஒருத்தர் போகணும்னு சொன்னா அது யார் போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியர் மட்டும்தான் அதுக்குள்ள போகலாம். ஸோ இப்போ பாருங்க, அதுக்கு ஒரு திரை இருக்கு. இப்போ இந்த ஆசாரியர் யாரு அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம், ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஆசாரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா, லேவி கோத்திரத்துல இருந்து ஆரோனை பிரிச்சு எடுத்தார். ஆரோனுடைய அந்த குடும்பத்தை பிரிச்சு எடுத்து அவங்கள தனியா ஆசாரிய ஊழியத்துக்கு பிரிச்சு எடுத்து அவங்களுக்குரிய ட்ரெஸ்ஸு, அவங்களுக்குரிய அந்த ஒரு தலப்பா, எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தங்கள் இருக்குது. இப்படி தனியா அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் பிரிச்சு கொடுத்து அவங்க மட்டும் அந்த முதலாம் தெரிய கடந்து உள்ள போகலாம். சரி, உள்ள போனாங்க, என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோன்னா, முதலாவது போன உடனே ஒரு மேஜை, இப்படி ஒரு மேஜை இருக்கு இல்லையா? அந்த மேஜை மேல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 அப்பம், இப்படி 6 இப்படி 6 அப்பங்கள் இருக்கு. இந்த அப்பம் வாரத்துல ஒரு நாள் என்ன பண்ணாங்க, அதை மாத்திக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? இந்த அப்பம் வந்து அங்க வைக்கப்பட்டிருக்கும். இந்த அப்பத்தை வச்சுட்டு அதை எடுக்கிற வேலையும் இவங்களுடைய வேலையா தான் இருந்துச்சு. சரி, அடுத்தது என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குத்து விளக்கு, பொன்னினால் செய்யப்பட்ட ஒரு குத்து விளக்கு. அந்த குத்து விளக்குக்கு எத்தனை அகல் இருக்கு? 7 அகல். ஸோ அந்த குத்து விளக்குல போயிட்டு இவங்க என்ன பண்ணணும், அந்த ஆசாரியை போய் எண்ணெயை ஊற்றி எப்போதும் அந்த குத்து விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உள்ள நல்ல ஒரு வெளிச்சம் இருக்கும் இல்லையா? சரி, அடுத்தது அங்க என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தூப பீடம் இருக்கும். தூப பீடம் இப்போ இந்த சாமியாருக்கெல்லாம் போடுறாங்க இல்லையா, ஒரு படத்துக்கு ஒன்று பூஜை போட்டுட்டு அப்படி தீபாத்திரம் காட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஒரு தூப பீடம் இருக்கும். அந்த தூப பீடத்துல அக்கினியை போட்டு அதுக்கு சில சாம்பிராணி பொருட்கள் கொடுத்துருப்பாரு, அதெல்லாம் போட்டு அங்க ஒரு வாசனை காட்ட முடியாது. ஸோ அந்த வாசனை என்ன பண்ணும், அப்படியே சக்கீனா, அதாவது அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அந்த வாசனை உள்ள போகும். சரி, இதான் இங்க இருக்கு. அடுத்தது இன்னொரு திரை இருக்கு. அந்த திரைக்கு உள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெட்டி. அந்த பெட்டி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெட்டிக்கு உள்ள என்ன இருக்குன்னா, ஒரு ஆரோனுடைய கோல். ஆரோன் அற்புதம்லாம் செஞ்சாரு பார்த்தீங்களா, அந்த செங்கடலை குழந்தது, அந்த கோல், அப்பம் இங்க சாப்பிட்டாங்க பாருங்க, மன்னா, அந்த மன்னா வைக்கப்பட்ட ஒரு பொற்கிண்ணி அதுல இருக்கும். அடுத்தது என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணம் 10 கட்டளைகள். ஸோ அந்த கற்பலைகள் அது உள்ள வச்சு அதை ஒரு பொன்னினால் ஒரு இதனால் மூடி போட்டு, அந்த மூடிக்கு மேல கேருபீன்கள் 2 சிறகு வச்சது போல கொடுக்கப்பட்டு இருக்கும். ஸோ இதுக்கு மத்தியில தான் பார்த்தீங்கன்னா அந்த சக்கீனா மகிமை, அந்த நெருப்பு இருக்கு பாருங்க, வானத்துக்கும் அந்த இதுக்கு இருக்குது போல அந்த சக்கீனா மகிமையில தான் தேவனுடைய மகிமை அங்கே வரும், காணப்படும். ஸோ இதுதான் அங்கே இருந்த ஒரு காரியம். இதுக்குள்ள யார் போறாருன்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்துல ஒரு தடவை மகா பிரதான ஆசாரி கிடையாது, பிரதான ஆசாரி. அந்த ஆசாரிகள பிரதான ஆசாரி மட்டும் வருடத்துக்கு ஒரு தடவை இந்த காளை வெள்ளாட்டுக்கடை ரத்தத்தை எடுத்துட்டு போய் அந்த வலியை அங்கே உள்ள செலுத்தி அந்த ரத்தத்தை தேவனிடத்துல அங்கே செலுத்திட்டு அவர் வெளியே வந்து எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். அப்ப ஜனங்கள் எல்லாரும் அந்த கூடார வாசல்ல உட்கார்ந்து தேவனை தொழுது கொள்வாங்க. ஸோ இந்த பலி அங்க தேவன் ஏற்றுக்கொள்ளலைன்னா என்ன ஆயிடும் பார்த்தீங்கன்னா, அந்த ஆசாரி உள்ள போகும்போது என்ன ஆயிடுவாரு, மறிச்சிருவார். அப்போ அவரை வந்து என்ன பண்ணணும், அந்த பாடி எடுக்கிறதுக்கு யாரும் என்ன பண்ண முடியாது, உள்ள போக முடியாது இல்லையா? அதுக்குதான் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆசாரியர் பெல்ட் ஒண்ணு, அதாவது ஒரு கயிறு ஒண்ணு கட்டிக்கிட்டு தான் உள்ள போவார். ரெண்டாவது அந்த மணி சவுண்ட் இருக்கும், அவர் உயிரோட இருக்கிறாருன்றதுக்கு அந்த மணி சவுண்டு தான் கல 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 கலகலன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ அவர் சவுண்டு நின்று போச்சு, அவர் மறிச்சிட்டாருன்னு சொன்னா இந்த கயிறு ஒண்ணு இருக்கு பாருங்க, அந்த கயிறை தான் வெளியே எடுக்கணும், மற்ற யாரும் அது உள்ள போக முடியாது. ஸோ இதுதான் அங்க இருந்த ஒரு இது, இந்த ஆசரிப்பு கூடாரத்தோட ஒரு அமைப்பு. இதர மக்கள் இது வருஷம் என்ன பண்ணுவாங்க, பண்டிகை ஆசரிக்கிறதும் சரி, டெய்லி காலையில் ஒரு ஆடும், மாலையில் ஒரு
ஆடும் பலி செலுத்தப்படணும். அந்த எண்ணெய் வந்து எப்போதும் ஊற்றப்பட்டு அந்த விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்பத்தை வாரம் ஒரு தடவை 7 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த அப்பத்தை மாற்றணும். ஸோ இது தொடர்ந்து அவங்க செஞ்சுக்கிட்டே என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. ஸோ இதில் வந்து தேவன் அவங்களுக்கு ஒரு தேவனிடத்தில் வர முடியாத ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. இதுதான் இஸ்ரேல் மக்கள் ஆசரிக்க கூடாது அமைப்பு. ஸோ இப்போ நமக்கு இதில் என்ன ஒரு பாடம் இருக்கு இல்லையா? ஸோ தேவனுடைய திட்டம் அதில் இருக்கு. அதனால தான் ஆசரிப்பு கூடாரத்தில் நடந்த ஒவ்வொரு காரியங்களும் வரும் காரியங்களின் நிழல் சொல்லிட்டாரு பாருங்க. ஒரு வசனம் எபிரேயர் புத்தகம் 8வது அதிகாரம் 5வது வசனம். இவர்கள் செய்யும் ஆராதனை லோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கு நிழலுக்கும் ஒத்தி இருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு கொண்டு போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாகிறது என்று தேவன் அவனுக்கு கற்பித்தார். பாருங்க, ஏற்கனவே மலையில ஒரு மாடல் காமிச்சு இவைகளும் காமிச்சிட்டார். அப்ப இதோட பொருள் உண்மை எங்க இருக்கு? பரலோகத்துல ஒரு உண்மை இருக்கு. அந்த மாடல் தான் இங்க செஞ்சிருக்கிறேன். ஸோ ஒரு வீடு கட்டுறாங்க, அந்த வீடுக்கு ஒரு மாடல் இருக்குது போல இந்த ஆசரிப்பு கூடாது. இது மாடல், ஆனா உண்மை எங்க இருக்கு? பரலோகத்துல. அதான் அங்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ அதை செய்ய அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற பொருட்களை ரொம்ப அருமையா இருக்கும். அந்த இதெல்லாம் வாசிக்கும் போது இந்த சுத்தி காம்பவுண்ட் சுவரை லேவி கோத்திரங்கள், அதாவது தேவன் வந்து அந்த மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பத்தில் வழி நடத்திக்கிட்டு இருந்தார். மேகஸ்தம்பம் அப்படி தள்ளி போகும்போது இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க, உடனே கிளம்பி பின்னாலே போவாங்க. ஸோ எங்க மேகஸ்தம்பம் நிற்குதோ அங்கே அப்படியே பாடம் இறங்குவாங்க. ஸோ இந்த கொண்டு போன பொருள்லாம் கரெக்டாக என்ன பண்ணுவாங்க, அங்கே அளவு வச்சு டெண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த வேலையை. ஸோ இந்த வேலையை லேவி கோத்திரத்தா இருக்கு. சரி, இந்த பலிபீடம், அந்த வெங்கல தொட்டி, இது எல்லாத்தையும் எடுத்து கட்டி மூடி அவங்க தூக்கிட்டு போவாங்க. சரி, அதை கட்டி ஏன் மேலே துணியை போட்டு மூடுறாங்க? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு துணியெல்லாம் இருக்கும். என்ன துணி? ரத்தாம்பர நூல், 5 விதமான ஒரு துணிகளை சேர்த்து தான் ஒரு துணி செஞ்சிருக்காங்க. அதில் போட்டு மூடிடுவாங்க. இந்த வேற கோத்திரத்தார் யாரும் வந்து அது உள்ள எட்டி பார்த்துடக்கூடாது. அதுக்கு தான் அது மூடிடுறது. புரியுதுங்களா? சரி, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனீங்கன்னா அங்க யார் போகக்கூடாது? லேவியர் போகக்கூடாது. இந்த பாளையம் கிளம்பும் போது இந்த ஆசாரியர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அங்க உள்ள இருக்கிற அந்த குத்து விளக்கு அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த துணியை போட்டு கட்டிடுவாங்க. அதை போய் சுமக்கிற வேலை யாருன்னு பாத்தீங்கன்னா லேவி கோத்திரம் தான் அதை சுமக்கணும். ஆனா அதை கட்டி மூடுற வேலை ஆசாரியருடைய வேலை. அவர் மூடாம இவர்கிட்ட கொடுக்கக்கூடாது. இவர் போய் அதை திறந்து பார்த்து இவர் செத்து போயிடுவாரு. பாருங்க அமைப்புகள் எப்படி கொடுத்துருக்கிறாரு பாருங்க. அந்த மேஜை குத்து விளக்கு இருக்கு பாருங்க, அந்த மேஜையை கூட என்ன பண்ணுவாங்க, துணியை போட்டு சுத்தமாக மூடிடுவாங்க. அதை வந்து போய் சுமக்கிற வேலை லேவி கோத்திரத்தார். அந்த துணி அவுத்து லேவி கோத்திரம் பார்க்கக்கூடாது. பார்த்தா லேவி கோத்திரத்தை செத்துருவாங்க. பிரகாரத்தில் இருக்கிற ஒரு பொருளை வந்து இவங்க தான் மூடணும், இவங்க தான் கட்டணும். அதை வந்து வேற கோத்திரத்தார் யாரும் வந்து பார்த்துருக்கணும். பார்த்தா அவங்க சுற்றி போயிடுவாங்க. ஸோ பாருங்க எந்த மாதிரி இருக்கு. அதை கட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுக்க வேண்டியது ஆசாரியர் வேலை. அதே மாதிரி மகாபரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற அந்த இதையும் ஃபுல்லாக போட்டு மூடிடுவாங்க. துணி போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டு அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற அந்த பெட்டி இருக்கு பார்த்தீங்களா, கிருபாசன பெட்டி, அந்த பெட்டியை வந்து லேவி கோத்திரம் தொடவே கூடாது. அதை ஆசாரியர்கள் தான் சொல்லணும். அதை பார்க்கவும் கூடாது, அதை தொடவும் கூடாது ஆசாரியர்கள் இந்த லேவி கோத்திரத்தாருக்கு. ஸோ எப்படி ஒரு அமைப்புகள் கொடுத்துருக்காரு பாருங்க. ஒருத்தர் இதை தான் செய்யணும், இன்னொருத்தர் அதை செய்யக்கூடாது. தொட்டா செத்து போயிடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு அமைப்புகள் அங்கே ஏற்படுத்தியிருக்காருன்னா அது வரப்போகிற ஒரு காரியங்களின் நிழல் சின்ன பண்ணிட்டாருங்க, எபிரேயர்ல சொல்லிட்டாரு இல்லையா? ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், பரலோகத்தின் சாயலை நம்ம அப்படியே புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை நியமிக்கிறாரு. அவங்க அதை தான் செய்யணும், வேற இதை மாற்றி செய்யக்கூடாது. ஸோ இப்போ நம்ம வந்து இதை குறித்து நம்ம பார்க்கலான்னு பாருங்க. என்னாகுமோ
4வது அதிகாரம் 15வது வசனம். இங்க நடந்த ஒரு காரியத்தை பாருங்க. என்னாகமும் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். பாளையம் புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதனுடைய சகல பனிமூட்டுகளையும் மூடி தீர்ந்த பின்பு கோபாத் புத்திரர் அதை எடுத்து போகிறதற்கு வரக்கடவர்கள். அவர்கள் சகாதபடிக்கு பரிசுத்தமானதை தொடாதிருக்க கடவர்கள். ஆசரிப்பு கூடாரத்திலே கோபாத் புத்திரர் சுமக்கும் சுமை இதுவே. அது சுமக்கிற சுமை இருக்கு, திறந்து பாத்திரக்கூடாது. அதுதான் சொல்றாரு. அவ்வளவு இதா இருக்கு. ஆனா கரெக்டா அனுசரிச்சா ஆசீர்வாதம் இருக்கு. கொஞ்சம் தப்புனா கூட அங்க மரணம் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நம்ம இதை எவ்வளோ ஒரு ஜாக்கிரதையா கவனிக்க வேண்டியதா இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இந்த தூபபீடம், இந்த தூபபீடத்துல தேவன் ஒரு அக்கினி சொல்லி, அந்த அக்கினி தான் அதுல போடணும். அந்த அந்த பலிபீடத்துல இருக்கு பாருங்க, அந்த அக்கினியை கொண்டு வந்து அதுல போட்டுதான் அந்த சாம்பிராணி போட்டு அங்க புகை பிடிக்கணும். சரி, நம்ம பாளையத்துல இருந்து அக்கினி கொண்டு வந்து போட்டுடலாமே அப்படின்னு நான் செய்ய முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆரோனுடைய பிள்ளைங்க 2 பேர், நாதாப் அபியூங்கிற 2 பேரு இந்த ஒரு தூபபீடம் போடுறதுக்காக பாளையத்துல இருந்து என்ன பண்ணாங்க, அந்நிய அக்கினியை எடுத்துட்டு வந்து அது உள்ள போட்டுருவாங்க. 2 பேரும் உள்ளே செத்து போயிடுவாங்க. ஆசாரியனுடைய பையன் 2 பேருமே இறந்து போயிடுவாங்க, நாதாப் அபியூ 2 பேரும். ஸோ அப்போ பார்க்கும்போது அங்கே இருக்கவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு காரியம் தப்பா செஞ்சாலும் மரணம் வந்துடும். நடந்துருச்சு. ஆனா தேவன் தெரிந்து கொண்டவர் தானே ஆசாரியர். அப்ப ஆசாரியருக்கு அப்படி நடக்குதாங்க. கொஞ்சம் தவறுனாலும் அங்க மரணம் வந்துருச்சு ஆசாரியரோட பிள்ளைக்கு. அப்ப நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் எவ்வளவு ஜாக்கிரதையா செய்ய வேண்டியது இருக்குன்னு பாருங்க இல்லையா? அப்போ இப்போ வரும் காரியங்களின் நிழலுங்கிறதைய நம்ம ஒரு வசனத்தை பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 11வது வசனம். எல்லாம் திருஷ்டாந்தங்களாகவும் அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்க நமக்கு எச்சரிக்கை உண்டாக்கும்படி எழுதப்பட்டு இருக்கிறது. பாருங்க, திருஷ்டாந்தம் ஒரு திருஷ்டாந்தமா இருக்கு. அது நமக்கு எச்சரிக்கை உண்டாக தான் எழுதப்பட்டிருக்கு. அப்ப உண்மையான ஒண்ணுங்க என்ன இருக்கு நம்ம கிட்ட? உண்மையான ஒரு எச்சரிப்பு நமக்கு இங்க இருக்குது இல்லையா? அப்ப நம்ம இது எவ்வளவு ஜாக்கிரதையா அனுசரிக்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஒரு அறிவு பெற்றுக்கொள்றோம். இன்னும் பார்க்கும்போது இங்க நடந்த ஒவ்வொரு காரியங்களும் வரும் காரியங்களின் நிழலா இருக்குது அப்படின்னு கூட கொலோசியர் 2:17 இருக்கு இல்லையா? இவைகள் எல்லாமே பண்டிகையாகட்டும், மாத பிறப்பாகட்டும், எல்லாமே வரும் காரியங்களின் நிழல் அப்படின்னு கொலோசியர் 2:17 சொல்லிட்டாரு. ஸோ இப்போ பார்க்கும்போது கத்திக்கிறீங்களா? அவைகள் வரும் 16 ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகைகளையும் மாத பிறப்புகளையும் ஓய்வு நாட்களை குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்த இருப்பானாக. அவைகள் வரும் காலங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. பாருங்க, எல்லாமே வரும் காரியங்களின் நிழல். வருஷத்துல 3 பண்டிகை கொண்டாடணும் இல்லையா? அந்த பண்டிகை கூட எதுக்கு நிழலா? வரப்போற காரியத்தோட ஒரு நிழல். அப்ப நிஜம் வரப்போகுது, அது நிழல் தான். ஆனா சரி, அவ்வளவுதான், நிழல் தானே நம்ம மூட்டக்கூடாது. அதோட பொருள் கிறிஸ்துவ பற்றினது. அங்க உள்ள இருக்கு பாருங்க, அங்க நடந்த பண்டிகை வரப்போற காரியங்கள் நிழல், பண்டிகையோடைய பொருள் கிறிஸ்துவ பற்றினது. அதை நம்ம ஜாக்கிரதையா கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. சரி, இப்போ நமக்கு ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள இருக்கிறது எல்லாமே பரிசுத்தமா இருக்கு. வெளியே இருக்குது எதுவுமே பரிசுத்தமாக இல்லை. ஏன்னா வெளியே எல்லாரும் என்ன வேணாலும் தொடலாம், என்ன வேணாலும் எடுக்கலாம், எந்த ஒரு ஆபத்தும் வராது. ஆனா அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள மட்டும் பரிசுத்தமா இருக்கிறதுனால ஒரே ஒரு காரியம் மாற்றி செஞ்சாலும் அங்க மரணம் வந்துடுது. ரொம்ப ஜாக்கிரதையா செய்ய வேண்டியதா இருக்கு அப்படின்ற ஒரு அறிவோட கூட நாம இந்த காரியத்தை பார்க்கலாம். ஸோ இப்போ முதலாவது பாளையம், இது எதை குறிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். பாளையம் எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாளையத்தில் இருக்கிறவங்க இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது இல்லையா? ஆசாரியன் உள்ள போயிட்டு வெளியே வந்துட்டாருன்னு சொல்லி லேவியருக்கு சொன்னா தான் இவங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்ப உள்ள என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறது தெரியாது. அந்த சுவர் தான் இருக்கு, சுவரை பார்க்கலாம், டச் பண்ணக்கூடாது இல்லையா? அப்ப பாளையத்துல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா உலகம்.
பாளையத்துல இருக்குது எல்லாமே அசுத்தமா இருக்கு. அப்படி இன்னைக்கு உலகம் எப்படிதான் இருக்கு? அசுத்தமா இருக்கு. எந்த ஒரு கண்ட்ரோலும் கிடையாது. இது செய்யணும் அது செய்யக்கூடாதுன்ற ஒரு கண்ட்ரோல் கிடையாது. மனம் போல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பாளையம் உலகத்துக்கு அடையாளம் இல்லையா? உலகம் அசுத்தமா இருக்கு. அது போல பாளையத்தில் இருக்கிற எல்லாரும் அசுத்தமா இருக்கிறாங்க. சரி, இப்போ பரிசுத்த ஸ்தலத்துல தேவன் வாசமா இருக்கிறார் இல்லையா? இப்ப தேவன் இடத்துல ஒருத்தர் போகணும் அப்படின்னு சொன்னா எங்கதான் போகணும்? ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போகணும். அப்ப அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போறதுக்கு ஒரே ஒரு வாசல் தான் இருக்கு இல்லையா? அந்த ஒரு வாசல் வழியா தான் தேவன் இடத்துல போகணும். அந்த ஒரு வாசல் என்னது அப்படின்னு நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 10வது அதிகாரம் வசனம் 9வது வசனம் வாசிக்கலாம். யோவான் 10:1 9. நானே வாசல், என் வழியை ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம் மேய்ச்சலை கண்டது. ஒரே ஒரு வாசல். அந்த ஒரு வாசல் யாருங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த வாசல். தேவனிடத்துல போறதுக்கு ஒரே ஒரு வாசல் அவர் தான். யோவான் 14:6 கூட வாசிங்க. யோவான் 14:6 அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். தேவன் இருக்கிறார் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள. அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போனா ஒரே ஒரு வாசல். தேவனிடத்துல போறதுக்கு ஒரே ஒரு வாசல் பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ வழிகளை பின்பற்றுறாங்க. எல்லாமே தேவனிடத்துல போயிடலாம் அப்படின்னு என்ன பண்றாங்க? பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இயேசு கிறிஸ்து ஒருவரே வழி, வேற ஒரு வழி இந்த உலகத்துல கிடையாதுன்னு இன்னொரு வசனம் கூட வாசனம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 12வது வசனம். அவரை என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷங்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேற நாமும் கட்டளையிடப்படவும் இல்லை. ஒரே ஒரு வழிதான் தேவனிடத்துல போறதுக்கு, ரட்சிக்கப்படுறதுக்கும் ஒரே ஒரு வழிதான். அது அந்த வழி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் இல்லையா? இந்த உலகத்துல எத்தனை வழிகள் இருக்கு இல்லையா? இன்னைக்கு என்ன பண்றாங்க? காட்டுல போய் தவம் இருக்கிறது சரி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதங்களை பின்பற்றிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா வேதம் நமக்கு தெளிவா சொல்றது என்னன்னா, இயேசு கிறிஸ்து ஒருவரே வழி. அவரை ஏந்தி வேற ஒருவராலும் ரட்சிப்பு கிடையாது. பிதாவிடத்துல யாரும் போக முடியாது. எந்த ஒரு கிரியை செய்து கூட பிதாவினிடத்துல போறதுக்கு முடியாது. இயேசு கிறிஸ்து தான் அந்த ஒரு வழி. அவர் தான் அந்த பிரகாரத்தின் வாசல் அப்படின்னு பாக்குறோம். அடுத்தது இந்த பிரகாரத்தை தாண்டி நம்ம உள்ள போகும்போது அங்க என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 7.5 அடி உயரம் உள்ள ஒரு பலிபீடம். 7.5 அடி உயரம், 4 அடி அகலம் உள்ள ஒரு பலிபீடம். இந்த ஒரு பலிபீடத்துல போய் என்ன பண்ணுவாங்க? பலி செலுத்தி கொள்ளலாம் இல்லையா? சரி, இந்த பலிபீடம் எதை குறிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு வசனம் வாசிக்கலாம். வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 27:1-2 வாசிக்கிறேங்க. யாத்திராகமம் 27:1-2 5 முழ நீளமும் 5 முழ அகலமுமாக சித்திம் மரத்தால் பலிபீடத்தையும் உண்டு பண்ணுவாயாக. அது சதுரமும் 3 முழ உயரமுமா இருப்பதாக. அதில் 4 முனைகளிலும் 4 கொம்புகளை உண்டாக்குவாயாக. பாருங்க, அதுதான் அந்த ஒரு பலிபீடத்தோட ஷேப் எப்படி இருக்குங்கிறத அது கொடுத்துருக்காரு. சரி, அடுத்தது இந்த பலிபீடம் எதை குறிக்குது இல்லையா? ஒரு காளை வெள்ளாட்டு கடாவை கொண்டு போனா கூட என்ன பண்ணாங்க? அதுல தான் பலி செலுத்தணும், அதுதான் தகன பலியாக இடணும். இதனால யாருக்கு என்ன கிடைக்குது? அவங்க கொண்டு போற வருகிற இஸ்ரேல் மக்களுக்கு என்ன கிடைக்குது? ஒரு மன்னிப்பு இல்லையா? தேவனிடத்துல போகிற ஒரு அங்கீகாரம், தேவன் அவங்களோட பேசுறதுக்கான ஒரு சான்ஸ், எல்லாமே இது மூலதான் கிடைக்குது இல்லையா? அந்த பலி எவ்வளவு ஒரு முக்கியமா இருக்கு பாருங்க. பலி இல்லாம யாரும் தேவனிடத்துல என்ன பண்ண முடியாது? போக முடியாது. ரத்தம் சிந்துவது இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. சரி, இந்த ஒரு பலிபீடம் எது குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 6வது வசனம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. அவர் தான் அந்த பலிபீடம் இதுங்களா? இப்போ தேவனிடத்துல போறதுக்கு ஒரு மன்னிப்பு கிடைக்குது, ஒரு பலி ஏற்படும் சொன்னா அங்க ஒரு காளை வெள்ளாட்டு கடை பலி செலுத்தப்படும்.
அப்படியே நாம் தேவனிடத்துல போறதுக்கு இவர் என்ன பண்ணியிருக்காரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே ஈடு பலியாக கொடுத்து, ஆதாமுக்கு மீட்கும் பொருளாக கொடுத்து, நாமும் தேவனிடத்துல போறதுக்கான ஒரு வழியை நமக்கு உண்டாக்கி இருக்கிறார் இல்லையா? ரத்த சிந்தது இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லைங்கிறத இவருடைய ரத்தத்தினால நமக்கு மன்னிப்பு உண்டாக்கி தேவனிடத்துல போறதுக்கு முடியாத ஒரு நிலைமை நமக்கு உண்டாக்கி கொடுத்திருக்காரு அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது பலிபீடத்தை தாண்டி போனா அங்க என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தண்ணீர் தொட்டி இருக்குது இல்லையா? அந்த தண்ணி தொட்டியில் என்ன பண்ணுவாங்க? போயிட்டு தங்களை கழுவி கொள்ளலாம். வாசிங்க ஒரு வசனம், 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின்படி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதைக்குள்ளாக்கினார். பார்க்கும்போது இது யாருக்கு கிடைக்கல அந்த ஒரு பாக்கியம்? பாளையத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கும் இல்லையா? அந்த ஒரு உள்ள போகிற ஒரு பாக்கியம் யார் கிடைக்கணும்? லேவி கோத்திரத்தாருக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கும் இல்லையா? மற்ற எல்லாருடைய கண்ணு என்ன பண்ணப்பட்டிருக்கு? குருடாக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த உள்ள போகிற லேவி கோத்திரத்தார் யாரை குறிக்குது இல்லையா? அது யாரு? ஏன்னா அவங்களுக்கு ஒரு இது கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க சுத்தி காம்பவுண்ட் சுவரை ஃபிட் பண்ணலாம், அந்த காம்பவுண்ட் சுவரை தொடலாம், தேவனுடைய வேலைகளை அவங்க செய்யலாம், எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? அவங்க யாரு? யாருக்கு ஒரு நிழலா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ மக்களுக்கு அவங்க நிழலா இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்போ இயேசு கிறிஸ்துக்கு விசுவாசிக்கிறாங்க இல்லையா? அவர்தான் பாவிக்காக ரத்தம் சிந்துறாருன்னு விசுவாசிக்கிறாங்க, பலியே விசுவாசிக்கிறாங்க இல்லையா? ஆனா என்னெல்லாம் பண்ணலாம்? மனக்கண்ணு குருடான ஒரு நிலையில தான் இருக்கு. தேவனை தெரிந்து கொள்ள முடியல. ஆனா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு இல்லையா? உள்ள போறாங்க, தண்ணி கழுவிக்கிறாங்க, பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்றாங்க இல்லையா? இவங்க என்ன பண்றாங்க? போய் ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னிங்கன்னு மன்னிப்பு பெற்றுக்கொள்றாங்க இல்லையா? 2வது தண்ணி தொட்டியில போய் என்ன பண்றாங்க? தங்களை கழுவி கொள்றாங்க இல்லையா? அந்த தண்ணி தொட்டி வாசிக்கலாம். யாத்திராகமம் 30வது அதிகாரம் 18 21 வரைக்கும் எழுதப்பட்டிருக்கு. யாத்திராகமம் 30. கழுவுகிறதற்கு வெண்கலத்தால் ஒரு தொட்டியையும் வெண்கலத்தால் அதில் பாதத்தையும் உண்டாக்கி அதை ஆசரிப்பு கூடாரத்திற்கு பலிபீடத்திற்கும் நடுவே வைத்து பாருங்க. அது எங்க வச்சிருக்காரு? ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவுல இருக்கு. இந்த பலி செலுத்திட்டு போயிட்டு நம்ம பண்ணலாம், தங்களை கழுவி சுத்திகரிச்சு கொள்ளலாம் இல்லையா? இந்த ஒரு பாக்கியம் யாருக்கு தான் கிடைக்குது? ஆசிரியர் இவங்களுக்கு தான் கிடைக்குது. லேவி கோத்திரத்துக்காருக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைக்குது. பலியும் செலுத்திக்கலாம், தங்களை கழுவிக்கலாம் இல்லையா? உள்ள போகும்போது அவங்க கழுவிட்டு தான் உள்ள போவாங்க. அவங்க இன்னொரு ஸ்டெப் உள்ள போயிடுறாங்களா கழுவிட்டு. இவங்க என்ன பண்ணிக்கலாம்? அது கழுவிக்கலாம் இல்லையா? இந்த கழுவுது எதை குறிக்குது பாத்தீங்கன்னா, தண்ணீர். எபேசியர் 5வது அதிகாரம் 26வது வசனம். எபேசியர் 5:26. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதுக்கும். இவங்க என்ன பண்றாங்க? வசனத்தினால அப்பப்போ கொஞ்சம் கழுவிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து விசுவாசத்து வசனத்தை கொஞ்சம் எடுத்து என்ன பண்ணிக்கிறாங்க? அதில் கழுவிக்கிறாங்க, சுத்திகரித்து கொள்றாங்க. கொஞ்சம் பலி விசுவாசித்து பாவ மன்னிப்பும் பெற்றுக்கொள்றாங்க. ஒரு கழுவுகிற ஒரு நிலைமையை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த கழுவுறது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கெட்ட பழக்கங்களை கொஞ்சம் என்ன பண்ணிடுறாங்க, விட்டுறாங்க. ஸோ இந்த உலகத்தை காட்டிலும் இவங்க எந்த நிலையில இருக்காங்க? ஸோ ஒரு ஸ்டெப் மேல இருப்பாங்க. உலகம் முழுவதும் என்ன பண்ணுவாங்க? அவங்க பயங்கர தவறுல இருக்கும். ஆனா கிறிஸ்தவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு ஸ்டெப் மேல இருப்பாங்க. அப்படியே இந்த பாளையத்துல இருக்கிற இஸ்ரேல் மக்களை காட்டிலும் லேவி கோத்திரம் ஒரு ஸ்டெப் என்ன பண்றாங்க? மேலான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு வாசலுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த வாசல் வழி அவங்க உள்ள வர்றதுக்கான ஒரு பாக்கியம் அவங்களுக்கு கிடைச்சது. அதே போல இவங்களுக்கு இயேசு கிறிஸ்து வழின்ற ஒரு தெரிஞ்சு போயிருது. அவருடைய பலினால்தான் நமக்கு ரட்சிப்புங்கிறது தெரிஞ்சு போயிருது. வேத வசனத்தினால நம்மளை கழுவி கொள்ளலாங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அதை என்ன பண்றாங்க? தொடர்ச்சி அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க தான் யாருன்னு பாத்தீங்கன்னா, விசுவாசிகள் இருக்கிற ஒரு நிலைமை. இவங்களுடைய பேர் என்ன தெரியுங்களா? விசுவாசிகள். நல்ல விசுவாசிகள் தான். என்ன பண்ணுவாங்கன்னு அடுத்தது தசம்பாவை கொடுப்பாங்க, வாரம் ஒரு நாள் சர்ச்சிங் போயிடுவாங்க இல்லையா? ரொம்ப நிறைய
நல்லா தேவனுடைய காரியங்களுக்கு முக்கியம் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. எப்படி அந்த லேவி கோத்திரத்தார் இருக்கிறாங்களோ அதே போல இவங்களும் இருப்பாங்க. ஸோ தேவனை பற்றி உலகம் தெரியாத இருக்குது, இவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியும். அவர் தான் வழின்றதும் தெரியும். உள்ள போய் அந்த பிரகாரத்துக்குள்ள போறதுக்கான ஒரு பாக்கியத்தை இவங்க பெற்றுக் கொண்டிருக்காங்க. உலகத்தார் அங்க உள்ள என்ன நடக்குதுன்னு என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. இப்ப இருக்க இந்த உலகத்தார் ஏன் இந்த கிறிஸ்தவங்க வர்றாங்க, வாரம் போய் சர்ச்சைக்கு போறாங்கன்னு அவங்களுக்கு என்ன பண்ணுது, சுத்தமா தெரியாது இல்லையா. என்னமோ இவங்க வர்றாங்க போறாங்க அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா இவங்க போய் என்ன பண்ணுவாங்க, தேவனை ஆராதிப்பாங்க, தொழுது கொள்வாங்க, எல்லாமே தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க தான் அந்த லேவி கோத்திரத்துக்காருக்கு ஒரு நிழலா இருக்காங்க. இதோட அவங்களுடைய வேலை இருந்து போயிடுச்சு. இதற்கு மேல இன்னொரு ஸ்டெப் இருக்குது. அது யார் போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியர்கள் தான் உள்ள போறாங்க. ஸோ இந்த ஆசாரி வம்சம் எங்க இருந்து தெரிந்து கொள்ளப்படுறாங்க, லேவில இருந்து ஆசாரி கோத்திரம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு தான் தேவன் கொடுக்குற ஒரு கிருபை என்னன்னா, அந்த முதலாம் திரையை கடந்து அவங்க உள்ள போக முடியாத ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்துறாங்க. ஸோ அந்த ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாருங்க, யாத்திராகமும் 26வது அதிகாரம் 36வது வசனம். அந்த ஒரு தொங்கு திரை அதுக்குள்ள போறதுக்கு 26:36 இளநில நூலாலும் ரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரிந்த மெல்லிய பஞ்சு நூலுமாகிய இவற்றால் சித்திர தையல் வேலையான ஒரு தொங்கு திரையையும் கூடாரத்தின் வாசலுக்கு உண்டாக்கு. பாருங்க, இப்போ அவங்க உள்ள என்ன இருக்குன்னு லேவி கோத்திரத்தாருக்கு தெரியாது கம்ப்ளீட்டா. இவ்வளவு வேலையை அவங்க செஞ்சுக்கலாம், உள்ள இருக்கிறது எட்டி கூட அவங்க என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. காரணம், ஒரு திரை இருக்கு. இந்த திரையை கடந்தாதான் உள்ள போய் பார்க்க முடியும் இல்லையா. அந்த ஒரு திரை எதை குறிக்கிறது இல்லையா, இன்னொரு ஸ்டெப் உள்ள போறதுக்கு ஒரு திரை இருக்கு. அந்த திரை எதை குறிக்கிறதா, அது ஒரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 6வது அதிகாரம் 3வது ஞானஸ்தானம் 3. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மனத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா. பாருங்க, அந்த ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னா கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் மட்டும்தான் அதுக்குள்ள போக முடியும். அது எதுன்னு பாத்தீங்கன்னா, மாம்ச சரீரம். ஆதாமுக்குள்ள எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துக்குள்ள எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுறது போல ஆதாமுடைய மரணம் அது நம்ம விசுவாசத்தினால இங்கே எடுத்துக்கொண்டாதான் இந்த சரீரம் என்ன ஆயிடுச்சு. இப்போ அடக்கம் பண்ணப்பட்டீர்கள், கிறிஸ்துவோட கூட என்ன பண்ணுங்க, நீங்க மரிச்சிட்டீங்க, அடக்கம் பண்ணப்பட்டாயிடுச்சு. இந்த ஒரு திரைச்சல இந்த மாம்ச சரீரத்துக்கு அடையாளம். இதை நம்ம விசுவாசி ஞானஸ்தானம் எடுத்து மரிக்க ஒப்பு கொடுத்ததுக்கு பிற்பாடு அந்த திரைச்சல திறக்கப்பட்டு நம்ம உள்ள என்ட்ராயிட முடியும். ஸோ இவங்க யார் உள்ள போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சங்கீதம் 50 16 வாசித்த வசனம், சங்கீதம் 50வது அதிகாரம் 5வது வசனம். பலியினாலே என்னுடைய உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். பலியினால் என்னோட உடன்படிக்கை. ஸோ ஒரு பலியின் உடன்படிக்கை, தேவனோடு செய்யற ஒரு உடன்படிக்கை. இனி என்னுடைய சித்தத்தை விட்டுட்டு உங்க சித்தப்படி நான் செய்யறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிற ஒருவர் அந்த முதலாம் திரையை கடந்து முதலாம் திரையை கடந்து பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியாத ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்றாங்க. இது எப்படின்னு பார்க்கும்போது ரோமர் 12:1 வாசிக்கும் போது, உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பாருங்க, இந்த சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுத்தாதான் அதுக்குள்ள போக முடியும். இன்னொரு வசனம் சொல்லுது, ஆரோனை போல தெரிந்து கொள்ளப்படாவிட்டால் ஒருவரும் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது போல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டும்தான் அந்த சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்க முடியும். மற்ற யாரும் ஒப்பு கொடுக்க முடியுமா? லேவி கோத்திரத்தார் கொடுக்க முடியுமான்னு பாத்தீங்கன்னா, சரீரத்தை ஜீவ பலியா கொடுக்குறதுன்னு என்ன அர்த்தம்? இந்த ஜீவனை இழந்து போய் இன்னொரு ஜீவனை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். என்ன பெற்று தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை பெற்றுக்கொள்வான்னு சொல்றது போல ஆதாமுடைய ஜீவனை கம்ப்ளீட்டா நம்ம பலியா ஒப்பு கொடுக்கணும். இனி என்னுடைய சித்தத்தை நான் இந்த உலகத்துக்கு செய்ய மாட்டேன், என் ஜீவனாலெல்லாம் இன்னும் உங்களுடைய சித்தப்படி நான் வாழ்வேன் அப்படின்னு அந்த சரீரத்தை ஒப்பு கொடுக்கும் போது தான் உள்ள போயிடும். சரி,
இவ்வளவு பெரிய ஒரு பலியை நம்ம செலுத்திட்டு உள்ள போறோமே, நமக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆசாரியர் அடுத்து உள்ள போயிட்டார். உள்ள போனா அவருக்கு என்னெல்லாம் ஒரு பாக்கியம் இருக்கு பாத்தீங்கன்னா, சாப்பிட்டுக்கலாம் இல்லையா, நல்லா உணவு சாப்பிட்டு கொள்ளலாம். அடுத்தது நல்ல ஒரு வெளிச்சத்தை பெற்றுக் கொள்ளலாம் இல்லையா. ரெண்டாவது ஒரு வாசனை கிடைக்கும். மூணு வித பாக்கியம் என்ன பண்ணிருந்த அந்த ஆசாரிகள் கிடைக்கும். இது நமக்கு எப்படி ஒரு நிழலா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, சமூகத்து அப்பங்கள் அது எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, லேவியராகும் 24ஆம் அதிகாரம் 5-6 வாசிக்கலாம். லேவியராகும் 24:5-6. அன்றியும் நீ மெல்லிய மாவை எடுத்து அதை 12 அப்பங்களாக சுடுவாயாக. ஒவ்வொரு அப்பம் மரக்காலிலே 10 பங்கு மாவினால் செய்யப்பட வேண்டும். அவைகளை நீ கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்தமான மேஜையின் மேல் 2 அடுக்காக ஒவ்வொரு அடுக்கில் அவ்வாறு அப்பம் இருக்கும்படியாக வைத்து 6 அப்பம் 2 அடுக்காக வைக்கப்படுது. இது எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆசாரிகள் நம்ம நல்லா சாப்பிட்டு கொள்ளலாம் இல்லையா. இந்த சாப்பாடு அப்போ நமக்கு எதை குறிக்குதுன்னா, சத்திய ஆகாரத்தை நம்ம குறிக்கிறதா இருக்குன்னு பாக்குறோம். தீத்து 1ஆவது அதிகாரம் 3ஆவது வசனம் வாசிக்கலாம். தீத்து 1:3. 3:4. தீத்து 1ஆவது அதிகாரம் 3ஆவது வசனம் 4ஆவது வசனம். பொய்யுரையாத தேவன் ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தையும் அறிகிற அறிவையும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதற்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினால. இப்ப பாருங்க, இந்த ஒரு அப்பத்தை யாருக்கு கொடுக்கிறாரு பாத்தீங்கன்னா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு சத்தியம் கொடுக்கப்படும். சத்தியம் தான் இந்த ஜீவாப்பம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, நானே ஜீவ அப்பம் சொல்லி சொல்றாரு இல்லையா. யோவான் 6ஆவது அதிகாரம் 48ஆவது வசனம், ஜீவ அப்பம் நானே அப்படின்னு சொல்றாரு. ஜீவ அப்பம் நானே. இந்த ஒரு அப்பத்தை புத்திக்கிற ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் இல்லையா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையிலும் கிடைக்கும். இந்த ஆசாரியர்களுக்கு உள்ள போய் அப்பம் புசித்து தன் ஜீவனை காத்து கொண்டது போல, நாம் இந்த உலகத்துல வாழும்போது நமக்கு என்ன கிடைக்கிறாரு? தேவனுடைய வார்த்தையினால் நாம் படைக்கும்படிக்கு தேவனுடைய அப்பத்தை நாம் இங்கே புசித்து வரப்போற நித்திய ஜீவனை நம்ம என்ன போறோம், தேவனுடைய ராஜ்யத்தில் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாத அப்பத்தை நமக்கு இப்பவுமே கொடுத்துரு. இந்த அப்பம் நமக்கு அங்க என்ன இருக்குது? நித்திய ஜீவனை கொடுத்துரு இல்லையா. அதுக்குதான் ஒரு அடையாளமாக இது இருக்கு. சரி, இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயாச்சு, அப்பத்தை புசிச்சாச்சு. அடுத்தது என்ன ஒரு ஆசீர்வாதம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த அப்பத்தை என்ன பண்ணணும்? வாரத்துல ஒரு நாள், அது 7 நாளைக்கு ஒரு வாட்டி அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தோம். இது எதை குறிக்கிறது பார்த்தா, ஒவ்வொரு வாரமும் நம்ம என்ன பண்ணோம், சபை கூடி வந்து வெவ்வேறு அப்பங்கள் இல்லையா, புது புது அப்பமா புது புது சத்தியங்களாக நமக்கு கொடுக்கப்படுறதுக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. திரும்ப திரும்ப நம்ம என்ன எடுத்ததையே எடுக்கிறது கிடையாது. வேத வசனம் எப்படிப்பட்டதா இருக்கு? எடுக்க எடுக்க குறையாத ஒரு அப்பமா இருக்கு. அது அவ்வளவுதானா? திரும்ப திரும்ப சாப்பிட்டதையே சாப்பிட்டு இருக்கிறது போறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் அது என்ன பண்ணுது? புதுசு புதுசா நமக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது நமக்கு. அடுத்தது எவ்வளவு நமக்கு சத்தியம் கொடுக்கப்படுதோ அவ்வளவே நமக்கு விசுவாசமும் வளரும். ஸோ சத்தியம் இல்லாத பட்சத்தில் நம்முடைய விசுவாசம் இருக்காது. ஸோ சத்தியத்தை தேவன் நமக்கு எதற்காக கொடுக்கிறாரு பார்த்தா, விசுவாசம் நமக்கு வளர்றதுக்காக தான் சத்தியம் கொடுக்கப்படும் இல்லையா. அடுத்தது இந்த அப்பம் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளிப்பு இல்லாத ஒரு அப்பமா இருக்கணும் இல்லையா. 7 நாளைக்கு மேல போயிட்டா என்ன ஆயிடுது? அப்போ புளிச்சு போயிடும் இல்லையா. அதனாலதான் என்ன பண்றாங்க, கரெக்டா ஃப்ரெஷ்ஷா அந்த 4 நாள் மாற்றிடுறாங்க. ஸோ அப்போ புளிப்பு இல்லாத ஒரு அப்பத்தை நம்ம புசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த புளிச்ச அப்பம் எது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா. இன்னைக்கு இருக்க ஒரு பெயர் சபையில் என்னதான் இருக்கு? புளித்த போதனை இல்லையா. திரும்ப திரும்ப என்ன பண்றாங்க, அதையே பழத்தையே போட்டு 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 உட்கார்ந்து ஒருத்தர் பேச ஆரம்பிச்சா, மெசேஜ் எடுக்க ஆரம்பிச்சா இல்லையா, ஆன்னு ஒரு தூக்கம் வந்துருது இல்லையா. கரெக்டா மெசேஜ் ஆரம்பிச்ச உடனே தூங்க ஆரம்பிச்சிருவாங்க சபையில. காரணம் என்ன?
திரும்ப திரும்ப என்ன பண்ணுது, அரைச்சமாவே திரும்ப அரைக்கிறது போல திரும்ப திரும்ப எடுத்ததையே, ஒரு வாரம் விசுவாசத்தை பத்தி, ஒரு வாரம் நம்பிக்கையை பத்தியும், ஒரு வாரம் நம்ம வந்து இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது, திரும்ப திரும்ப அதே தான் வரும் திரும்ப. ஸோ இதே காரியங்கள் இருக்கனால சபையில் வந்தோன்னு அவருக்கு ஒரு தூக்கம் வரதா இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அங்கே மெசேஜ் எடுத்துக்கிட்டே இருப்பாரு, இங்கேருந்து பிட் நோட்ஸ் போகும், சீக்கிரம் முடி, இதெல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்குது. டைம் சீக்கிரம் முடி அப்படி. எதுக்காக வந்திருக்கோம், எதுக்காக உட்கார்ந்துருக்கோம், தேவனுடைய வார்த்தை கேட்குறவங்கன்னு கிடையாது. ஏன்னா குளிச்சு போச்சு அது இல்லையா. ஆமா, இவர் என்ன சொல்ல போறாரு, சொல்றதுதான் சொல்ல போறாரு இல்லையா. அப்போ நமக்கு வந்து புதிதான அப்பத்தை நம்ம சாப்பிடும்போது நம்மள சரீரம் பலன் அடைகிறது போல, புதியதான சத்தியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய விசுவாசம் பலன் அடைகிறதுக்கு ஏதுவா இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ ஒவ்வொரு நாளும் இந்த அப்பத்தை புசிச்சு நம்ம என்ன பண்ணணும், நாளுக்கு நாள் பலன் கொள்ளணும் இல்லையா. பலன் கொண்டாதான் நம்ம வந்து கடந்து போக முடியும். பலன் இல்லாத பட்சத்தில் என்ன பண்ண முடியாது. ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடலாம், மறுநாள் வேலைக்கு போக முடியுதா, அதெல்லாம் ஒரு உளைச்சல் உண்டாகிடுது இல்லையா. அது போல தேவ வசனம் நம்ம சாப்பிடணும்னு சொன்னா இந்த விசுவாச ஓட்டத்தை ஓட முடியாது. எந்த அளவுக்கு தேவ வசனத்தை நம்ம உட்கொள்றோமோ, சத்தியத்தை பெற்றுக்கொள்றோமோ, அப்போதான் இந்த உலகத்தை கடந்து போறதுக்கு நமக்கு பலன் இருக்கும் இல்லையா. அடுத்தது இந்த அப்பத்தை கடந்து போனதுக்கு அப்புறம் இன்னும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குத்து விளக்கு இருக்கிறத பார்க்கணும். இந்த குத்து விளக்கு யாத்திராகமம் 37ஆவது அதிகாரம் மொத்தம் 17 to 24 வரைக்கும் எழுதப்பட்டிருக்குது. ஒரு 2 வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 37ஆவது அதிகாரம் 17 to 24 வரைக்கும். குத்து விளக்கையும் பசும் பொன்னினால் அடிப்பு வேலையாய் உண்டாக்கினான். அதன் தட்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட்டது. இப்போ இதுல நம்ம முக்கியமா ஒண்ணு புரிந்து கொள்ளணும்னு கேட்டா, இந்த குத்து விளக்கு எதனால செய்யப்படுது, பொன்னினால் செய்யப்படும் இல்லையா. இந்த பிரகாரத்துல இருக்கு எதனால செய்யப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா, வெண்கலத்தினால செய்யப்பட்டிருக்கு. ஆனா இப்ப ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள இருக்குது பொன்னினால செய்யப்பட்டிருக்கு. இந்த குத்து விளக்கு கூட பொன்னினால் செய்யப்பட்ட ஒரு குத்து விளக்கு. இந்த குத்து விளக்குல எண்ணெய் ஊற்றணும். இந்த ஆசாரியருடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, எண்ணெய் ஊற்றி அது எரிந்து கொண்டே இருக்கணும், அது அணைஞ்சிடக்கூடாது இல்லையா. அது எதுக்கு அடையாளமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வசன வாசனம் மத்தேயு 5ஆவது அதிகாரம் 14-15. நானே உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. பாருங்க, இப்போ ஒரு வார்த்தைங்க, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலில் முறையை வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது வீட்டில் வருகிறவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்க முடியாத இருக்கு சொல்றாரு. நானே உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னது போல நீங்களும் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. அப்ப உலகத்தினுடைய நிலைமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகம் எப்படிதான் இருக்கு, முழுக்க முழுக்க இருளுக்குள்ள இருக்கு. அதான் இன்னைக்கு நம்ம வாசிக்கும் போது கூட எஸ்ஐயா புத்தகத்துல வாசிக்கும் போது, ராக்காலமும் வருது விடிய காலமும் வருது, கேட்கிற மனதில் இருந்தா நீங்க போய் கேளுங்க அப்படின்னு சொல்றேன். ஆனா ஒரு காலம் வருது, முதலாவது என்னதான் வருது, ராக்காலம் தான் ஃபர்ஸ்ட் வருது, ரெண்டாவது தான் விடிய காலம் வருது இல்லையா. ராக்காலம் போது அது இருட்டு தான் வரும். அப்படியே இந்த சுவிசேஷ யுகம் முழுவதும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இருட்டு காலம் தான், இருள் தான். இருள் பூமி எங்கும் மூடிக்கிட்டு இருக்கு, தேவனை அறியாத ஒரு இருள். இருள்னா நமக்கு என்ன சொல்றோம், மனது இருளா இருக்கு, மனது குருடா இருக்கு, தெரியல எது தேவன் தெரியாத ஒரு நிலையில தான் உலகம் இருக்கு. ஆனா வெளிச்சம் பிரகாசிக்கக்கூடியதா இருக்கு. நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நானே உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். இந்த உலகத்துல தேவனை அறியாம இருக்கிறதுனால, இருள் இருக்கிறதுனால அவங்களுடைய கிரியை கூட எப்படிப்பட்டதா தான் இருக்கு, பாவமும் துன்மார்க்கமும் அநீதி நிறைஞ்சுதான் இருக்கு. அதனாலதான் பார்க்கும்போது இந்த இருள் எதை குறிக்குதுன்னு ஒரு வசனம் கூட வாசிக்கலாம் நீங்க, ரோமர் 13ஆவது அதிகாரத்துல 13ஆவது அதிகாரம் வந்து இரவு சென்று போயிற்று, பகல் சைவமாயிற்று. ஆகியால் அந்த வேதத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவும். ஒளியின் ஆயுதத்தை நம்ம தரித்துக் கொள்ளும், வெளிச்சத்தின் ஆயுதத்தை நீங்க தரித்துக் கொள்ளுங்கன்னு சொல்றாரு. அப்ப இருட்டுடைய ஆயுதம் என்ன அப்படின்னு அடுத்த வருஷம், களியாட்டும் வெறியும் நேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களால்
நடவாமல் பகலிலே நடக்கிறதைப் போல சீராய் நடக்க கடவும். இருள் என்ன நடந்துகிட்டு இருக்கு? இருள்ல களியாட்டம், வெறி, வேசித்தனம், காம விகாரம், வாக்குவாதம், பொறாமை, சண்டை, இவைகள் தான் இந்த உலகத்தில் என்ன பண்ணிக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் இருள். ஸோ இந்த இருள் உலகத்தை மூடிக்கிட்டு இருக்குது. தேவன் அறியாத ஒரு நிலைமையில் அந்த உலகம் வாழ்ந்துகிட்டு இருக்குது. அப்போ நீங்க எப்படி இருக்கிற? இயேசு கிறிஸ்து சொன்னார் நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன் அப்படி சொன்னாரு. இப்போ நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க அப்படி சொன்னார். அவங்க என்ன செய்யணும், எது செய்யணும் செய்யாம தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாம என்ன செய்யணும், எப்படி நடக்கணும்? இப்போ தேவனை நம்முடைய சரீரத்தில் நம்ம என்ன பண்ண வேண்டியது? வெளிப்படுத்த வேண்டியதா இருக்கு. பிதாவாகிய தேவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தில் வெளிப்படுத்துறது போல நாமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சரீரத்துல வெளிப்படுத்த வேண்டியதா இருக்கு. அவருடைய கிரியையின் மூலமாக. என்னை கண்டவர் பிதாவை கண்டான்னா, பிதா எப்படிப்பட்டவரா இருந்தாரோ அதை அப்படியே அவருடைய சரீரத்துல, மாம்ச சரீரத்துல இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தி காமிச்சார். அவருடைய சரீரத்தின் செய்கையை நம்ம உத்து கவனிச்சோம்னா பிதாவை கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அவர் லிட்டரா இது என்ன கண்டவன் பிதாவை கண்டான்னு சொன்ன உடனே முகத்தை சரீரத்தை நினைச்சிட்டாங்க. கிரியை பார்த்து சொல்றாரு. என் கிரியை என்ன கண்டவன், என் கிரியை கண்டவன் பிதாவை கண்டான். என்ன பார், நான் எப்படி நடந்தேன்றது பார். இது அப்படிதான் இருக்கிறாருன்னு அவர் சொல்லியது போல இப்போ நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கான்னா நாம எப்படி அவரை வெளிப்படுத்தனா நாம இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கோம் இல்லையா? நம்முடைய வெளிச்சம் என்ன பண்ண வேண்டியது? பிரகாசிக்க வேண்டியதா இருக்கு. எப்படி அந்த குத்து விளக்கு வெளிச்சம் கொடுக்குதோ அது போல நம்முடைய கிரியை கூட அந்த உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடியதா இருக்கு. சரி, அந்த குத்து விளக்கு எப்படி எரியுது? அதற்கு எண்ணெய் ஊற்றப்பட வேண்டியதா இருக்கு இல்லையா? எண்ணெய் எதை குறிக்கிறது? அப்படின்னு பரிசுத்த ஆவி குறிக்கிறதா இருக்கு. பரிசுத்த ஆவி இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது? வெளிச்சமாக வாழ முடியாது இல்லையா? அப்போ இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். 1 பேதுரு புத்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம். 2:9 நீங்களோ உங்கள் அந்த காலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கும் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் எங்க இருந்து? அந்த கார இருள்ல இருந்து ஆச்சரியமான ஒளி தேவன் அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த உலகம் இருளுக்குள்ள இருந்தப்போ நாம அந்த உலகத்துல இருந்தோம். அந்த கார இருள் இருந்து ஆச்சரியமான தேவனுடைய ஒளியிடத்துல தேவன் நம்மளை அழைச்சிட்டு வந்திருக்கிறாருன்னு பாக்குறோம். ஸோ இப்ப பார்க்கும்போது அந்த ஒரு வருஷத்து ஆவியினால நம்முடைய கிரியை வெளிப்படுத்த வேண்டியது. சரி, இந்த எண்ணெயை ஊத்துறது யாரு? அந்த ஒரு விளக்குக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த விளக்குக்கு 7 இது இருக்குது போல அந்த விளக்கு யாரை குறிக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நானே உலகத்துக்கு வெளிச்சம் சொல்லிட்டேன். நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்கன்னா அந்த விளக்கு யாராவது இருக்கிறோம். நாமும் யாரா தான் இருக்கோம்? அந்த ஒரு விளக்காக இருக்கோம். அந்த விளக்கு போல நம்முடைய கிரியைகளும் வெளிச்சம் கொடுக்க முடியாதா இருக்கணும். அதுக்கு பரிசுத்த ஆவி தேவையா இருக்கு. அப்போ அந்த ஒரு எண்ணெய் அகலுக்கு எண்ணெய் ஊத்துற வேலைய ஆசாரியன் தான் செய்யறது. அந்த வேலையை ஆசாரி எண்ணெய் ஊத்தாட்டி அந்த வெளிச்சம் என்ன பண்ணாதுங்க? விளக்கு எரியாது இல்லையா? அது போல நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கலன்னா நம்மால என்ன பண்ண முடியாது? எந்த ஒரு கிரியும் செய்ய முடியாது. அதனாலதான் வாசிக்கும் போது யோவான் புத்தகத்துல வாசிங்க 15வது அதிகாரம் 1-2 வாசிங்க. மெய்யாகவே திராட்சை செடி, என் பிதா தோட்டக்காரர். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது மிகவும் கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். பாருங்க, இன்னும் 5வது வசனம் வாசிங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னை எல்லாம் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. நீங்க என்ன நினைச்சிருந்தாதான் நீங்க கனி கொடுப்பீங்க இல்லையா? அப்போ நம்ம இடத்துல ஒரு நற்கிரியை காணப்படணும். அது யாராவதெல்லாம் வர வேண்டியதா இருக்கு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா தான் நமக்கு உண்டாக வேண்டியதா இருக்கு. அவர் அங்க எப்படி நம்முடைய உறவை எப்படி ஏற்படுத்தி கொடுக்கிறாரு சொல்றாரு. நான் ஒரு செடி, நீங்க கொடி. எப்படி அந்த ஒரு செடியில அந்த கொடி நிலைச்சிருக்குதோ அப்போ அது கனி கொடுக்கறது போல இப்ப நம்ம நினைச்சலாம் அந்த கிளைய பார்த்தோம்னா இது நல்லா கனி கொடுக்குது இந்த கிளை அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? அந்த மரம் தான் அதுக்கு காரணம் இல்லையா? அந்த மரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நாம கிளைதான். சரி, நம்ம இடத்துல கனி காணப்படுதுன்னா அது நம்மால கிடையாது, நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலதான் அந்த கனி உண்டாகும். நம்ம இடத்துல ஒரு காணப்படுற ஒரு நல்ல குணம் காணப்பட்டுச்சுன்னா அது நம்ம கிடையாது, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து.
அதனாலதான் அப்போது பவுல் சொல்லும்போது நான் அல்ல கிறிஸ்து தான் அது அப்படின்னு சொல்றாரு. அவர்கிட்ட ஒரு நல்ல குணம் காணப்பட்டுறோன்னு அவர் சொல்ற நான் கிடையாது, அது கிறிஸ்துன்னு சொல்றேன் இல்லையா. ஸோ அந்த ஒரு திராட்சை செடியும் நம்ம கொடியுமா இருக்கும். சரி, அந்த திராட்சை செடி பிழைக்கிறதுக்கு தோட்டக்காரர் என்ன பண்ணாரு? இருக்கு தண்ணி ஊத்துறது போல பிதாவாகிய தேவன் நம்ம ஆசீர்வதிக்க பிரியப்படுறாரு. ஆனா எப்படிதான் ஆசீர்வதிக்கிறாரு? கிறிஸ்து இயேசு மூலமா தான் நம்ம ஆசீர்வதிப்போம் இல்லையா. ஸோ அப்படி கிறிஸ்து இயேசு இல்லாம நம்மளை தேவன் நேரடியாக எதுவும் பண்ண முடியாது. அதனால தான் சொல்லும்போது எண்ணெய் இல்லாம உங்களால எதுவும் செய்ய முடியாது. எப்படி அந்த ஆசாரியர் வந்து அதுக்கு எண்ணெயை ஊற்றி அந்த விளக்கு எரிய வைக்கிறது போல நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு பரிசுத்த ஆவி கொடுத்து நம்ம பிரகாசிக்க செய்கிறவரா இருக்கிறாருன்னு பார்க்குறோம். அடுத்தது இந்த 7 குத்து விளக்குல 7 பகுதி இருக்குத பார்க்குறோம் இல்லையா. 7 1 2 3 4ன்னு 7 விதமான ஒரு இதா இருக்குது. அந்த 7 எதை குறிக்குது பார்த்தீங்கன்னா சபைக்கு 7 காலத்து சபையை குறிக்குது இல்லையா. அந்த விளக்கு அந்த வெளிச்சம் வந்து 7 தூதர்களை குறிக்கிறதாக இருக்கு இல்லையா. சபையின் தூதர்கள் அப்படின்னு சொல்லும்போது 7 காலமும் 7 சபைக்கு தூதர்களை தேவன் ஏற்படுத்துறதாக கூட நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தும் புத்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனம். அதுல வந்து அவர் வந்து அந்த விளக்கை எரிய வைக்கிறார்ன்றதுல இருக்கு. வாசிங்க. 7:1-13. வெளிப்படுத்தல் 1:13. அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கட்டை கட்டியிருந்த மனுஷன் குமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். அவர் தான் அந்த ஒரு குத்து விளக்கு அவர் தான் குறிக்கிறதுங்கிறத நம்ம இந்த வசனத்தை வாசிக்கிறோம். அடுத்ததாக அந்த ஒரு நல்ல குணங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாகவே நமக்கு கொடுக்கப்படுது. அந்த 7 சபையின் தூதர்கள் குறிக்கப்படுது. அது நம்ம அந்த பாடம் வரும்போது அதை புரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக தூபபீடம், இன்னொரு பாட்டு இருக்கு இல்லையா, தூபபீடம். இது எதை குறிக்கிறதா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது யாத்திராக 30வது அதிகாரம் 1-2 வாசிங்க. 1-6 வரைக்கும் இருக்கு வாசிங்க. 30வது அதிகாரம். தூபம் காட்டுறதுக்கு ஒரு தூப பீடத்தையும் சிட்டின் மரத்தினால் உண்டாக்குவாயாக. அது 1 முழ நீளமும் 1 முழ அகலமுமாக சதுரமும் 2 முழ உயரமாய் இருக்க வேண்டும். இதன் கொம்புகள் அதனோடு ஏகமாய் இருக்க வேண்டும். இதுதான் அந்த ஒரு தூப பீடத்தை பற்றி சொல்றாரு. இந்த தூப பீடத்துல நெருப்பு போட்டு சாம்பிராணி புகையை போடும்போது என்ன வரும்? நல்ல ஒரு அருமையான ஒரு வாசனை வரும். இப்போ பாருங்க, அந்த ஒரு ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போ இருக்குது, நல்ல வெளிச்சம் இருக்குது, 3வது நல்ல ஒரு வாசனை கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கு. ஸோ அப்போ வந்து பார்க்கும்போது உலகம் எல்லாம் என்ன எப்படிதான் இருக்கு? அதுக்கு ஒரு வசனம் வாசிச்சதான் தெரியும். எஸ்ஐயால பட்டினியாய் தேசத்தை கடந்து போவார்கள்னு ஒரு வசனம் சொல்லுவாங்க. அப்போ உலகம் முழுவதும் எப்படிதான் இருக்கு? பட்டினியாய் தேசத்தை கடந்து போறாங்கன்னா அவங்க வாழ்க்கை முழுவதும் பட்டினியா தான் கழிக்கிறாங்க. இந்த சரீரத்துக்குரிய உணவு அவங்களுக்கு கிடைக்குது. இந்த சரீரத்துல 70 வருஷம் 80 வருஷம் 100 வருஷம் வரைக்கும் வாழ்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா எதுக்கு பட்டினியா இருக்காங்கன்னா தேவனுடைய வார்த்தை கிடைக்காம பட்டினியாகவே அவங்க மறிச்சு தர்றாங்க. ஸோ நமக்கு தேவனுடைய வார்த்தை சத்தியம் கொடுக்கப்பட்டு நாம் அதை பெற்றுக்கொள்றோம் இல்லையா. 2வது உலகம் முழுவதும் இருளில் இருக்குது, நாம வெளிச்சத்துக்குள்ள வந்துடுறோம், வெளிச்சத்தின் கிரியை நம்மிடத்துல காணப்படுது. 3வது அந்த ஒரு தூப பீடம் எது குறிக்குதுன்னு பார்க்கும்போது 2 கொரிந்தியர் புத்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனம். 2 கொரிந்தியர் 1:6. எப்படி கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினால எங்களுக்கு ஆறுதலும் பெறுகிறது. பாருங்க, பாடுகள் பெருகுது போல ஆறுதலும் பெருகுது போல. இந்த அக்கினி எதை குறிக்குது பார்த்தீங்கன்னா நமக்கு வருகிற பாடுகள். இந்த அக்கினி போட்டுட்டு மேல அந்த சாம்பிராணி போட்டோன்னு நல்ல ஒரு வாசனை கொடுக்கறது இருக்கு இல்லையா. அது போல இந்த அக்கினி வந்து நம்ம வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்களையும் பாடுகளையும் குறிக்கிறதா இருக்கு. அடுத்தது இந்த எப்படி இது ஒரு வாசனை கொடுக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா எபேசியர் 5வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 5:2.
கிறிஸ்து நமக்காக நம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கொண்டது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதல் ஜீவ பலியை ஒப்பு கொடுத்து தேவனத்தில் எப்படி அன்பு கொடுத்தாரா? சுகந்த வாசனையான ஒரு பலியாக கொடுத்தார். சரி, நம்ம வந்து பாடுகள் உலகத்தின் வருகிற நம்ம கிறிஸ்து நிமித்தம் வருகிற பாடுகள் துன்பங்கள் வரும்போது நம்ம என்ன பண்றது? பலியாகிறோம். இந்த பலி ஆகும்போது இந்த பாடுகளும் நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுத்த இந்த இதுவும் பார்க்கும்போது சுகந்த ஒரு வாசனையாக தேவனுக்கு இருக்கு. பாடுகள் நேரத்துல நம்ம பொறுமையா இருக்கிறது, கஷ்டம் வரும்போது நம்ம பொறுமையா இருக்கும்போது இதெல்லாம் தேவனுக்கு அப்படி ஒரு வாசனையா இருக்கு. ஸோ பாளையத்துல எல்லாம் என்ன நிலையில தான் இருக்கு? ஸ்மெல் இருக்கு. ஸோ இந்த உலகம் தேவனுக்கு முன்னால் எப்படிதான் இருக்கு? துர்நாற்றமா இருக்குது. அவங்களுடைய கிரியைகள் எல்லாம் துர்நாற்றத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. ஸோ நம்முடைய கிரியை தேவனுக்கு எப்படி இருக்குன்னா சுகந்த ஒரு வாசனையா இருக்கு. எப்படிங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடிக்கப்படும் போது அவர் பதிலுக்கு எதுவும் செய்யாத போது, அவர் அவங்களை மன்னிச்சு விட்டுட போது, தன்னை கொட்டுறவனுக்கு கூட என்ன பண்ணல, பதில் அவனுக்கு எதுவுமே தீமைக்கு தீமை அவர் செய்யாத இருக்கும்போது சுகந்த ஒரு வாசனையா இருந்தது தேவனுக்கு. எப்படி இருக்கும் பாருங்க. இந்த உலகம் முழுவதும் அது ஒண்ணுன்னா பதிலுக்கு பதில் கொடுத்துக்கிட்டு இருக்குது. முதல் ஒருவர் அப்படியே தேவ சாயலை வெளிப்படுத்தும் போது தேவனுக்கு எப்படி இருக்கு? என்னுடைய சாயல் என்னுடைய மகன் சொல்லி தேவன் அவ்வளவு சந்தோஷப்பட்டார். ஸோ அதே போல் நம்ம வாழ்க்கையில பாடுகள் கஷ்டங்கள் வரும்போது நாம சகித்து போகும்போது தேவனுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். என்னுடைய பிள்ளைன்னு சொல்லிக் கொள்வார் அவர் இல்லையா? இன்னைக்கு உலகத்துல கூட பார்க்கும்போது ஒரு பெரிய பதவியில இருக்கும்போது இது ஏன் பையங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு இல்லையா? அது போல தேவனுக்கு அந்த கஷ்டத்தை பாடுகளை பார்க்கும்போது என்னுடைய மகன் சொல்லி சந்தோஷப்பட்டுக் கொள்றேன். மேன்மையா இருக்கு. அந்த பலி அவருக்கு அவ்வளோ ஒரு வாசனையா இருக்கு இல்லையா? அடுத்தது இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். 1 பேர் 2வது அதிகாரம் வசனம் 20, 21 வாசிக்கலாம். 20 நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரதியா இருக்கும். பாருங்க, நம்ம ஒரு தப்பு செஞ்சு நம்ம வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வரும்போது கஷ்டம் வந்து நான் பொறுமையா இருக்கிறேன்னு சொன்னா அதுல பலனே கிடையாது. நன்மை செஞ்சுட்டு நீங்க பாடுபடும் போது அப்ப பாடுகள் எதுக்காக நமக்கு வருது? எதுக்காக கஷ்டம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா சகித்து கொள்றதுக்காக தான். அங்க சொல்லப்பட்டிருக்கேன், நீங்க குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு நீங்க சகிச்சா என்ன பலன்? நன்மை செஞ்சு நீங்க பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தீங்கன்னா அதுதான் தேவனுக்கு சுகந்த ஒரு வாசனையா இருக்கு. இதற்காகவே நீங்க அழைக்கப்பட்டு இதுக்குதான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். பாருங்க எவ்வளவு ஒரு மேன்மை சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கை நம்ம தேவனுக்கு ஒரு சுகந்த வாசனையாக முடியும். நம்ம வாழ்க்கை தேவனை வந்து ஒரு சுகந்த ஒரு வாசனை கொடுக்கக்கூடியதா இருக்கும். நம்முடைய கிரிய தேவனுக்கு வெளிச்சமா இருக்கும்போது தேவன் பார்த்து சந்தோஷப்படுறாரு. உலகம் எங்கு இருள், அந்த இருளுக்குள்ள ஒரு வெளிச்சம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தேவன் பார்க்கும்போது இல்லையா? அதே போல உலகம் எங்கோ பட்டினியா இருக்கும்போது தன்னுடைய பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்து தேவன் ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தவங்களுக்கு தேவன் எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்காரு பாருங்க இல்லையா? இந்த ஒரு அப்பத்தை யாருக்கு கொடுங்க? யார் சாப்பிட முடியாது? லேவி கோத்திரத்தார் சாப்பிட முடியாது இல்லையா? இப்ப இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை, உண்மையான சத்தியத்தை யாருக்கு கிடைக்கல? உலக கிறிஸ்தவங்களுக்கு இன்னைக்கு என்ன பண்ணலாம்? கிடைக்கல இல்லையா? அடுத்தது அந்த ஒரு குத்து விளக்கு வெளிச்சம். இந்த உலகத்துக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது, என்ன நடக்க போகுது அப்படிங்கறது ஒரு வெளிச்சத்தை யாரு கொடுத்துருக்காரு? நமக்கு கொடுத்துருக்காரு. தேவனுடைய மனதில் இருந்த ஒரு பிளான் இப்ப இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குதே, இந்த உலகத்தோட முடிவு எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா? ஏன்னா அவங்களுடைய மனது எப்படி இருக்கு? பிரபஞ்சத்தின் தேவன் அவருடைய மனதை குருடாக்கிட்டான். அதனால என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு, நாம தான் தேவனுடைய ராஜ்யம். அப்ப உலகம் இருக்கிற எல்லாரும் எப்போ கிறிஸ்தவங்களா மாறுறாங்களோ அப்போ உலகம் முடிஞ்சிடும். அப்படி ஒரு போதனைக்குள்ள அவங்க போயிட்டு இருக்காங்க. அதனாலதான் சீக்கிரம் என்ன பண்றாங்க? வாங்க 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 அவங்கள போய் அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வேதமோ அப்படி இல்லை. தன்னுடைய அந்த சிறு மந்தை அழைக்கப்பட்டதுக்கு பிற்பாடு இந்த உலகத்தை தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். இந்த உலகத்துக்கு தேவனை அறியாத மக்களுக்கு நான் ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுது, அநீதிமானம் உயிர் திறந்து வரப்போறாங்கிற அந்த ஒரு வெளிச்சம் அவங்களுக்கு கிடையாது. சார், நம்மளுக்கு தேவனுடைய பிளான், அவருடைய யோசனையில வச்சிருந்த எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றாரு? கொடுத்துட்றாரு.
அவருடைய மனதை அப்படியே நமக்கு ஃபிட் பண்ணிடுறாரு. இதான்பா நான் யோசித்து வச்சது, நீ தெரிஞ்சுக்கோன்னு கொடுத்துட்றாரு இல்லையா? அப்போ ஜீவபலியா ஒப்பு கொடுக்கும்போது தேவன் எவ்வளவு ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்குறாரு பாருங்க இல்லையா? இந்த உலகத்துல யாருமே தேவனை சந்தோஷப்படுத்த முடியாது, ஆனா நாம் சந்தோஷப்படுத்த முடியும் நம்முடைய கிரியைகள் மூலமாக இல்லையா? இன்னைக்கு எவ்வளவு மக்கள் நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? அந்த உலகத்துல ஒரு ஆர்ஃபனேஜ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் கூட தேவனை சந்தோஷப்படுத்தலையே. தன்னுடைய ஒருவேளை உணவை கொண்டு போய் என்ன பண்றாங்க, நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன். ஒருத்தர்லாம் பார்க்கும்போது ஒருத்தர் ரோட்டில் படுத்திருக்காரு, அவர் எழுப்பி உட்கார வச்சு சாப்பாடு வாங்கி கொண்டு கொடுத்து அவர் சாப்பிட்றத பார்த்து அவ்வளவு சந்தோஷமா இருந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மனுஷனோட கிரி எவ்வளவு அழகா இருக்கு. அந்த மனுஷனுக்கு ஒருவேளை உணவு கொடுத்து சந்தோஷப்படுறாரு இல்லையா? அவருக்கு அது ஒரு சந்தோஷமா இருக்கு. ஆனா தேவனுக்கு அது நல்ல காரியம் தான், தப்புன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஆனா தேவனுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கல. நாம் இந்த உலகத்துல நன்மை செஞ்சு பாடுபடும் போது அதுதான் தேவனை சந்தோஷப்படுத்தும். எப்படி அந்த ஒரு மனுஷன் சாப்பிட்றத பார்த்து அவர் சந்தோஷப்படுறாரு. ஒரு 20 ரூபா செலவு பண்ணி அவர் கொடுத்துட்டாரு, அவர் சாப்பிடும்போது இவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல. அது போல தேவனை நம்ம சந்தோஷப்படுத்த முடியும், அது ஒரு மேன்மை இருக்கு. ரெண்டாவது, அந்த பரிசுத்த ஸ்தலம் எதை குறிக்குது அப்படின்னு இன்னொரு இதை பார்த்தீங்கன்னா அதுதான் கிறிஸ்துங்கிற ஒரு சரீரத்தை குறிக்கிறதா. நம்ம எப்படி ஞானஸ்தானம் எடுக்கிறோம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நீங்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஒருத்தர் அந்த ஜீவ பலியா ஒப்பு கொடுத்து அந்த திரையை கடந்து உள்ள போகும்போது நம்முடைய சுத்தத்தை மறிச்சு நம்முடைய மாச சரீரத்தை விட்டுட்டு கிறிஸ்துவுக்குள்ள நாம போயிடும். கிறிஸ்துங்கிற அந்த சரீரத்துக்குள்ள போயிடும். அந்த சரீரத்துக்குள்ளதான் இந்த 3 இருக்கு. அவர் தானே ஜீவாப்பம், அவர் தானே உலகத்துக்கு வெளிச்சம், அவர் தானே தேவனை சந்தோஷப்படுத்த முடியும். அவருக்குள்ள இருந்து நாம இந்த காரியத்தை செய்ய முடியும். அதனால சொல்ல என்ன எல்லாமே உங்களால் எதுவும் செய்ய முடியாது இல்லையா? நேர போய் தேவன்கிட்ட உணவு வாங்கி சாப்பிட முடியாது, நேர போய் எங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்குன்னு வாங்க முடியாது, நான் செய்ய உங்களை சந்தோஷப்படுத்துறேன்னு தேவனை செய்ய முடியாது. எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளதான் நம்ம செய்ய முடியும். கிறிஸ்து இயேசுக்குள்ளதான் நம்முடைய கிரியைகளை தேவன் அங்கீகரிக்கிறார். நம்முடைய சொந்தமா செய்யற கிரியையும் தேவன் அங்கீகரிக்கிறது இல்லை. ஸோ அங்கே உள்ள போய் போன ஒரு ஆசாரியருடைய வேலை, இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்துட்டு அந்த வருடத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவாரு, அந்த ஒரு திரைச்சலை கிழிச்சிட்டு திறந்து உள்ள போய் அந்த பலியை செலுத்தினார். அப்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், பிரதான ஆசாரியரா இருந்து நமக்காக அந்த சரீரத்தை கொண்டு போய் என்ன பண்ண கொடுத்தாரு. வாசிங்க ஒரு வசனம், எபிரேயர் புத்தகம் 10வது அதிகாரம் 19-20 வாசிக்கலாம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் இந்த ஆகையால் சகோதரர், பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்ச திரையின் வழியாக நமக்கு புதிது ஜீவனமான ஒரு மார்க்கத்தை, ஒரு வழியை நமக்கு உண்டாக்கி இருக்கிறார். அந்த மார்க்கத்தின் வழியாக, அந்த ஒரு வழி வழியாக தான், கிறிஸ்துங்கிற அந்த ஒரு வழியாக தான் இல்லையா? நம்ம உள்ள போகும்போது அவருடைய மார்க்கத்தின் வழியாக பிரவேசிக்கிறதுக்கு அவருடைய ரத்தத்தினால் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. எப்படி தைரியம் வந்தது? பூரண பலி செலுத்தப்பட்டுடுச்சு. இப்போ தேவனிடத்துல போறதுக்கான ஒரு வழி நமக்கு உண்டாயிடுச்சு. அதனாலதான் பாத்தீங்கன்னா அவர் மரித்து உயிர் தெழும் போது அந்த தேவாலயத்தின் திரைச்சல் என்ன ஆயிடுச்சு, 2ஆ கிழிஞ்சிருச்சு இல்லையா? மேல இருந்து கீழே வரை கிழிஞ்சு. கீழே இருந்து கிழிச்சா மனுஷன் கிழிச்சுட்டான்னு கூட நினைக்க வேண்டியது வரும். மேல் தொடங்கி கீழே வரைக்கும் கிழியுது திரைச்சீலை. அந்த திரைச்சீலையோட சின்ன எத்தனை அங்கலம் மனுஷனால அது கிழிக்க முடியாது யாராலையும். அது தூக்கி சுமக்கிறதுக்கு அவ்வளவு வெயிட்டா இருக்கும். அது கிழிஞ்சிச்சு. ஸோ அந்த ஒரு திரைச்சீலை கிழிஞ்சு இயேசு கிறிஸ்து மரித்து என்ன பண்ணாரு, தேவனத்துல பிரவேசிச்சார். மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிரதான ஆசாரியர் போறது போல இவருடைய சொந்த ரத்தத்தை எடுத்துட்டு தேவனத்துல பிரவேசிச்சார். இப்ப அங்க இருந்து என்ன சொல்றாரு, வாங்க அப்படின்னு நம்மள அழைப்பு கொடுத்திருக்காரு. இந்த உலகத்துல இருந்து யாரும் நேரம் அங்க பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியாது. பிரகாரத்துல இருக்கிற யாரும் அவ்வளவு சீக்கிரத்தை பரிசுத்த ஸ்தலம் போக முடியாது. பிரகாரத்துக்கு வந்த நாம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். கிறிஸ்துங்கிற ஒரு சரீரத்துக்குள்ள வந்துட்டு நாம நம்முடைய மரணம் வரைக்கும் அதுல நினைச்சிருக்கணும். அதனாலதான் ஒரு வசனம் வாசிங்க, வெளிப்படுத்தும் புத்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம். வெளிப்படுத்தல் 2:10. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக
பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவார். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகியோர் மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்போது ஜீவகிரீடத்தை உங்களுக்கு தருவேன். இந்த ஒரு ஆசன் இந்த கூடாரத்துக்குள்ள அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள மரணம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், நிலைச்சிருக்கணும் கிறிஸ்துங்கிற ஒரு சரீரத்துக்குள்ள. அப்படி மரணம் வரைக்கும் நம்ம நிலைச்சிருந்தோம்னா நமக்கு இங்க என்ன ஒரு பாக்கியம் கிடைக்குது, அந்த மகா பிரதான ஆசாரியர் போனது போல அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிற ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு இயேசு கிறிஸ்து மூலமா கொடுக்கிறார். நாம மரிக்கும் போது, மரித்து உயிர் தெழும் போது தேவனிடத்துல போக முடியாத ஒரு வழியை நமக்கு உண்டாக்கி இருக்கிறார். அதனால வாசிக்கும் போது எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 3வது வசனமும் 4-5 வாசிங்க. எபிரேயர் 9:3-4. இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலமெனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதனாலே பொன்னால் செய்யப்பட்ட தூபகலசமும் முழுவதும் பொற்கடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தரித்த கோலும் உடன்படிக்கை கற்பலைகளும் இருந்தன. பாருங்க, அங்க என்ன, இரண்டாம் தலைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலமெனப்பட்ட கூடாரம் இருந்தது. அங்க என்ன இருந்ததுன்றது அங்க சொல்லப்பட்டிருக்கு. பொன்னால் செய்த தூபகலசம், முழுவதும் பொற்தகடு பொதிக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தரித்த கோலும் உடன்படிக்கை கற்பலைகளும் இருந்தன. அதற்கு மேல மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டிருந்தது, கிருபாசனத்தில் நிழலிடப்பட்டிருந்தன. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். இதை குறித்து இப்போ பேசுறதுக்கு டைம் இல்லைன்னு வராங்க, ஸ்டாப் பண்றோம். நாம இதை குறித்து பேச டைம் இல்லை, நாம இப்போ விட முடியாது. ஏன்னா நாம கடைசி காலத்துல இருக்கிறோம், நமக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்க வேண்டியதா இருக்குது இல்லையா? அதான் பார்க்கும்போது அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேருபீன்கள் இருக்கு இல்லையா? கேருபீன்கள் அந்த அந்த கிருபாசனத்துல நிழலிட்டு இருக்குது. பரலோகத்துல யாரெல்லாம் இருக்குது? தேவதூதர்கள் கிருபாசனத்துல தேவனுக்கு முன்னால் என்ன பண்ணாங்க, எப்போதும் தேவனை தொழுது கொண்டிருக்கிறாங்க. அங்க தேவன் வாசமா இருக்கிறாரு. அந்த இடத்துக்கு போறதுக்கான ஒரு வழியை தான் நமக்கு உண்டாக்கியிருக்காரு. எப்படி இந்த ஒரு ஒரு ஆசரிப்பு கூடாரத்துல ஒவ்வொரு சடங்காச்சரியம் மூலமாக தேவன் பாருங்க, எங்க இருந்து நம்ம எங்க போயிருக்கோம் பாருங்க. பாளையத்துல இருந்து ஒரே வாசல் வழியாக கிறிஸ்துக்குள்ள போய் கிறிஸ்து மூலமாக அந்த பலியை விசுவாசித்து அந்த தண்ணினால நம்மளை கழுவி சுத்திகரிச்சு கொண்டு நம்முடைய வேத வசனத்தை நம்ம கற்றுக்கொண்டு உண்மையா தேவன் சத்தியத்தை பெற்றுக்கொண்டு ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கும் போது பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறோம். நம்ம ஜீவ நாட்களெல்லாம் அங்க அந்த அப்பத்தையும் புசிச்சு அந்த வெளிச்சத்திலேயே நம்ம வாழ வேண்டியதா இருக்கு. நம்முடைய வாழ்க்கை ஜீவ பலியாக வாசனையா இருக்கும். தேவன் கொடுத்து மரணம் வரைக்கும் நிலைச்சிருக்கும் போது தேவனிடத்துல போதும் ஒரு சிலாக்கி நமக்கு உண்டாக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் தேவன் ஏற்படுத்தியிருக்க ஒரு மாடல். ஸோ எவ்வளவு அருமையா ஏற்படுத்தி இருக்கிறாரு பாருங்க. நாம எந்த நிலையில இருந்து எந்த நிலைமைக்கு போறோங்கிறது பாருங்க. ஆனா எந்த நிலையில நிற்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குதுல்ல, நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. பாளையத்துல இருந்து ஒரே வாசல் வழியாக வந்த கிறிஸ்தவர்களை போல நாம கூட நம்ம சரீரத்தை ஜீவபலியா ஒப்பு கொடுக்கலன்னா என்ன ஆயிடும்? இந்த லேவியரை போலதான் அங்க என்ன பண்ணுவோம் இருப்போம் இல்லையா? லேவியர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. ஆனா என்ன ஆசீர்வாதம் இருக்கு? உள்ள போக முடியாது. தேவனிடத்துல அவங்க என்ன பண்ண முடியாது? போக முடியாது. ஆனா அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அந்த அவங்க கொடுக்கப்பட்ட கற்பனையை கரெக்டா செஞ்சா அவங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம் இருக்குது இல்லையா? இன்னைக்கு உலகத்துல இருக்க கிறிஸ்தவங்களுக்கு பத்தி கூட நம்ம என்ன பண்ண முடியாது, தப்பா சொல்லணும். ஏன்னு கேட்டா முதலாவது நாம அங்கதானே இருந்தோம். உலகத்துல இருந்து அவங்க கிட்ட வந்து அவங்க கிட்ட நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொண்டிருக்கோம். எப்படி ஒரு ஸ்கூல்ல பிரைமரில இருந்து ஸ்டார்ட் பண்ணி காலேஜ் வரைக்கும் போறதோ அவங்களும் சில காரியங்களை தேவனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க கிட்ட சில காரியங்கள் இருக்குது, கற்றுக்கொள்றோம். எப்படி அந்த லேவியர்கிட்ட இருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்றோமோ அது போல அவங்க கிட்ட இருந்து சில காரியங்களை கற்றுக்கொண்டு அதுல இருந்து தான் நம்ம முன்னேறி அதுக்குள்ள போகிறோம். ஸோ அந்த ஒரு இதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் லேவியர் செய்யற வேலையை நாம செய்ய முடியாது இல்லையா? ஸோ அதுக்குள்ள இருந்து தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த காரியங்கள் உண்மையா இருந்தா தான் நமக்கு ஆசீர்வாதம். லேவியர்களுக்கு அவங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கு, ஆனா அது இப்போ கிடையாது இல்லையா? ஆனா எங்க போக முடியாது? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனாதான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும் இல்லையா? அந்த அப்படி இல்லாம நேரடியா ஒரு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியாது. அந்த பரிசுத்த ஸ்தலமும் கிறிஸ்து தான் இல்லையா? எல்லாமே அவரு தான்.
ஸோ அவர் மூலமா தான் நம்ம ஒவ்வொரு காரியங்களும் போறோம். வாசலும் அவர் தான், பலிபீடமும் அவர் தான், தண்ணி தொட்டியும் அவர் தான். அவர் தானே சத்தியத்தை வச்சிருக்கிறார். திருவசனம் உள்ள போற அப்பமும் அவர் தான், குத்து விளக்கு வெளிச்சமும் அவர் தான், தூப பீடமும் அவர் தான். ஸோ அவருக்குள்ளதான் தேவன் நம்மை அங்கீகரிக்கிறார். அவர் இல்லாம நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. இதுதான் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆசீர்வாதம். தேவனுடைய பிளான் இப்படிப்பட்டதாக இருக்கு. பாருங்க, இந்த காட்டுல இருக்கிற ஒரு இது அங்கேயும் இருக்கு. இது வந்து தேவனுடைய மனதுல இருந்த பிளான். இப்படிதான் செய்து முடிக்க போறங்கிறது தான் கான்செப்ட். இன்னைக்கு அந்த பிளான் போட்ட வேலையை இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் சும்மா இல்லை, அவர் ஒரு பெரிய இன்ஜினியர். எப்படி இன்ஜினியர் ஒரு வேலையை பிளான் பண்ணிட்டு செஞ்சுட்டு இருக்க போல, தேவன் அவருடைய பிளானை செஞ்சுட்டு அவருடைய வேலை இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. அந்த பிளான் தான் நடந்துட்டு இருக்கு, வேற எதுவுமே நடக்காது. புதுசா ஒரு வேலையை தேவன் செய்யவே கிடையாது. ஏன்னா தேவன் ரெஸ்ட்ல இருக்காரு. இந்த பிளான் போட்டு அந்த ஒர்க்கை செய்ய சொல்லி கொடுத்துருக்கிறது இயேசு கிறிஸ்து. அவர் தான் அந்த வேலையை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இல்லையா? இப்ப நம்மளை தேர்ந்தெடுத்து நீங்க உங்களை என்ன தெரிந்து கொள்ள, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. தேவன் நம்மளை இந்த உலகத்திலிருந்து தேர்ந்தெடுத்து இயேசு கிறிஸ்துக்கிட்ட தான் கொடுக்குறாரு. இயேசு கிறிஸ்தா நம்மளை கரை கரையற்றவர்களா கொண்டு போய் பிதா கிட்ட கொடுக்குறாரு. இந்த வேலையை இன்றைக்கு வரையும் தேவன் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நாம அந்த ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள போனா நமக்கு கொடுக்கப்பட்டதுல உண்மையா இருக்கு. கிறிஸ்து இயேசுக்குள் ஞானஸ்தானம் பெற்று நாம மரணம் வரைக்கும் அதை நினைச்சிருக்கணும். எல்லாரும் அதுக்குள்ள போகவும் முடியாது. பாருங்க, இதுதான் தேவனுடைய பிளான். வேற எதுவும் டவுட் இருக்கா? இப்ப இன்னும் தேவனுடைய பிளான் பற்றி நம்ம இன்னும் சொல்லணும்னு சொன்னா, 1000 வருஷத்துல இந்த தேவனுடைய திட்டம் எப்படி நிறைவேறுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த உலகம் முழுவதும் அந்த ஒரே வாசல்ல என்ன பண்ணிடுவாங்க, பிரகாரத்துக்குள்ள வந்துடுவாங்க இல்லையா? உலகமே பிரகாரத்துக்குள்ள வந்துடும். தேவனுடைய திட்டத்துக்கு கீழ்ப்படியாம பாவம் செஞ்சவங்க எல்லாம் அங்க பாளையத்துல இருப்பாங்க. பாளையத்துல இருக்கவங்க எல்லாரும் அடிக்கப்பட்டுருவாங்க. அந்த ஒரே வாசல் இயேசு கிறிஸ்துவ அங்கேயும் விசுவாசிக்கணும். அவர் தான் தேவகுமாரன் தான் உன்னை ஜீவனை கொடுத்திருக்காரு. அவர் சொல்றதை கேட்கணும் அங்கேயும் இல்லையா? அங்க கேட்டவங்க எல்லாம் அந்த ஒரே வாசல் வழியே உள்ள வந்துருவாங்க. உலகமே அந்த ஆசரிப்பு கூட இருக்கும். பார்க்கும்போது அதுக்கப்புறம் யாரும் உள்ள போக முடியாது. அந்த ஒரு டோர் க்ளோஸ் ஆயிடும் இல்லையா? அவங்க அந்த பாளையம் முழுவதும் நிரம்பி இருக்கலாம். நீங்க அதுதான் நீங்க ஒரே ஒரு வசனத்துல எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு பாருங்க. எபேசியர்ல எபேசியர் புத்தகம் 1வது அதிகாரம் 9வது காலங்கள் நிறைவேறும்போது விளங்கும்படி நியமிக்கும்படி காலங்கள் நிறைவேறும்போது விளங்கும்படி நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவர்களும் பூலோகத்தில் இருக்கிறவர்களும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கட்டப்பட வேண்டும். பாருங்க, காலம் நிறைவேறும் போது, இந்த உலகத்தோட அந்த காலம் நிறைவேறும் போது, தேவன் நியமித்த அந்த காலம் முடியும் போது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் நியமிச்சிருக்காரு. அந்த காலம் நிறைவேறும் போது தேவனுடைய நியமத்தின்படி, நியமன அவர் நியமிச்சிருக்கிறபடி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் சகலமும் கிறிஸ்துக்குள்ள கூட்டப்படணும். கிறிஸ்து எங்க இருக்காரு? அந்த ஆசரிப்பு கூடாது கிறிஸ்து கம்ப்ளீட்டா இல்லையா? பரலோகத்துல இருக்க கூட அதுக்குள்ளதான் வந்தாங்க. பரலோகத்திலே தேவதூதருக்கு தப்பு பண்ணியிருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு இவரு? பரலோகத்துல உள்ளவங்களும் பூலோகத்துல உள்ளவங்களும் எல்லாரையும் அவர் மூலமா தான் ஒப்புரவாக்கி கொள்றாரு தேவன். அவங்க அதுக்குள்ள வந்துடணும். கிறிஸ்து தாங்க எல்லாருக்கும் எல்லாமா நியமிச்சு கொடுப்பாரு. இப்ப பார்வோன் கிட்ட பார்வோன் யோசேப்பு என்ன சொன்னாரு? எல்லாரும் தண்டலிட்டு இவரை பணியுங்கள் அப்படின்னு சொன்ன. எல்லாரும் நீங்க வந்து யோசேப்பு மதிப்பு கொடுத்தாங்க. யோசேப்பு சொல்றதை நீங்க எல்லாரும் கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னது போல தேவன் என்ன பண்ண போறாரு? தேவ தூதர்கள் முதற்கொண்டு அத்தனை பேரையும் என்னுடைய குமாரன் சொல்றதை கேளுங்கன்னு வச்சுருவாரு. தேவன் இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் அவர் தேவனா இருக்கிறார், அப்பாவா இருக்கிறார், மேல இருக்கிறார். மீதி எல்லாரும் இயேசு கிறிஸ்துக்கு தான் கீழ்ப்படிஞ்சாகும். இயேசு கிறிஸ்து சொல்றது எதுவுமே அவருடைய திட்டம் கிடையாது, பிதாவுடைய திட்டம் தானே இல்லையா?
ஸோ அந்த மாதிரி தான் காலம் நிறைவேறும் போது தேவனுடைய பிளான் ஃபுல்லாக அந்த ஒரு வசனத்தில் இருக்கு. அதனால தான் பார்க்கணும், ஒவ்வொன்றையும் அதன் காலத்தை நேர்த்தியாய் செய்கிறார். விதைக்க ஒரு காலம், அறுக்க ஒரு காலம். ஒரு காலம் விதைச்சாரு, இந்த காலம் இப்போ அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இந்த எல்லாத்துக்கும் ஒரு கற்களை எரிஞ்சிற ஒரு காலம், கற்களை சேர்க்கிறது ஒரு காலம். அந்த காலம் நிறைவேறும் போதுன்னா, அந்த காலங்கள் முடியும் போது, தேவன் நியமித்த காலம் முடியும் போது சகலத்தையும் கிறிஸ்துக்குள்ள பிடிக்கும். அதனால எல்லாமே, அதனால தான் பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ள எல்லாருடைய முழங்காலும் இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு முடங்கும். அதான் தேவனுடைய பிளான். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.